நான் இதுல உங்களுக்கு பிராக்டிகலா கதைக்க போறது இல்ல. அதாவது பிராக்டிகலா விளங்கப்படுத்த போறது இல்ல. சும்மா சுருக்கமா அந்த பிராக்டிகல் ஐடியா என்ன என்று சொல்லி போட்டு நான் கேள்வி செய்ய தொடங்கிடுவேன். நீங்க என்னத்த பார்க்க வேணும்னா என்ன டெர்ம் வேர்ட்ஸ். ஸ்ட்ரக்சர் ஈஸி போல தான் இருக்கும். அந்த டெர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாம எழுதினீங்கன்னா மார்க்ஸ் வராது. ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் கேட்பாரு. அப்ப நீங்களும் நினைப்பீங்கள் எனக்கு தெரியும் தான் என்று சந்தோஷமா எழுதுவீங்க. ஆனா முக்கியமான சில சொற்பிரயோகங்கள் இல்லைண்டா அந்த மார்க்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா வராது. நான் உங்களுக்கு ஷார்ட்டான ஐடியா. இந்த பிராக்டிகல் இதைத்தான் எதிர்பார்த்தோம், இப்படித்தான் சொல்லிட்டு நான் விடைகளை எழுதி கொண்டு போவேன். அந்த முக்கியமான சொற்களை நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல பிரயோகிச்சீங்கன்னா சரி. அவ்வளவுதான். சரியா? அப்ப நான் பிராக்டிகல் கதைக்க போறது இல்ல. பிராக்டிகல்ட ஒரு சுருக்கமான ஐடியா தான் சொல்ல போறேன். ஒவ்வொரு பிராக்டிகலுக்கும் ஒரு 3 நிமிடம் எடுத்து அந்த பிராக்டிகல்ட கான்செப்ட சொல்லிட்டு கேள்விகள் செய்ய தொடங்குவோம். நீங்க என்னத்த மெயினா பார்க்க வேணுமெண்டா சொற்பிரயோகங்கள். நான் என்ன வசனம் எழுதுறேன் என்று பார்த்தீங்கன்னா சரி. சரி, அப்ப நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம். உங்களுக்கு இதுல லக் கொண்டு இருக்குது. என்னண்டா இதுல ஒரே பிராக்டிகல் ரிப்பீட் ஆகும். ஒரே பிராக்டிகல் பின்னால 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 ரிப்பீட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதனால நான் ஒரு பிராக்டிகலை சும்மா கதைச்சு விட்டேன் என்றாலே அடுத்த பிராக்டிகலை நீங்க செல்ஃபா செய்யலாம். ஸோ அந்த அடிப்படையில அந்த பிராக்டிகல்ஸை நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுங்க. நாங்கள் ஒவ்வொரு பிராக்டிகலா செய்வோம். சரி, எங்களோட முதலாவது பிராக்டிகல் என்னன்னா உருக்கு கம்பியின் யங்கின் குணகத்தை துணியும் பரிசோதனையில் விறைப்பான தாங்கியில் பி தொங்கவிடப்பட்டுள்ள 3 மீட்டர் நீளமான 0.5 மில்லிமீட்டர் விட்டமுடைய சீரான 2 உருக்கு கம்பிகள் பி, கியூவில் பிரதான, வேர்னியர் அளவிடைகள் இணைக்கப்பட்டுள்ளன. கம்பி கியூவில் வெவ்வேறு நிறைப்படிகள் தொங்கவிட்டு நீட்சியை அறிவதன் மூலம் யங்கின் குணகம் துணியப்படுகின்றது. சார், இந்த பிராக்டிகல்ட ஐடியா என்னண்டா உங்களுக்கு தெரியும் தானே, y சமன் FL/AE. சரியா? ஒரு மெட்டீரியலுக்கு யங்கின் மட்டும் மாறாது, குறுக்குவெட்டு பரப்பு மாறாது, அதோட ஆரம்ப நீளமும் மாறாது. அப்படின்ட்டு அந்த கம்பியில நீங்க பிரயோகிக்கின்ற விசை மாற 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 கம்பியில நீட்சி மாறும். நாங்கள் விசைக்காக இந்த இடத்துல தொங்க விடப்படுற திணிவு mg போடுவோம். சரிதானே? ஸோ y சமன் mg L/AE என்று வரும். உங்களுக்கு y மாறாது, a மாறாது, l மாறாது, g மாறாது. எனவே இந்த m மாத்த 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 இந்த e மாறும். ஸோ நீங்கள் m x அச்சுல வைங்க, e y அச்சுல வைங்க. ஸோ e சமன் ஒரு பிராக்டிகலுக்கு நான் கதைக்க போற நேரம் 2 தொடக்கம் 3 நிமிடம். அவ்வளவுதான். சரிதானே? தியரிட அளவுக்கு கதைக்க மாட்டேன். அந்த ஐடியா கான்செப்ட், இந்த பிராக்டிகல்ட ஐடியா இதுதான். 2 விளங்கினா காணும். ஸோ e சமன் GL/AY டாட் m என்று வரும். ஸோ இந்த ஐடியா இதுதான். ஸோ நீங்கள் திணிவை மாத்த மாத்த, திணிவை அதிகரிக்க அதிகரிக்க நீட்சி கூடும். ஒரு 6 தடவை திணிவை போட்டுட்டு 6 தடவையை ஒத்த நீட்சிய வேர்னியர் அளவிடையிலிருந்து அளந்து கொள்ள வேணும். இங்க ஏன் வேர்னியரை பாவிக்கிறோம்டா இந்த நீட்சியெல்லாம் நாங்க நினைக்கிற மாதிரி 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் என்று வராது. நீட்சி மிகச்சிறிய பெருமானமாகத்தான் வரும். அந்த சின்ன பெருமானத்தை அளக்கிறதுக்காகத்தான் திருத்தமா இருக்க வேணும் என்று சொல்லி வேர்னியரை பயன்படுத்துறோம். அப்படின்னா நாங்கள் எம்ம மாத்துவோம். ஒரு 6 தடவை திணிவை சேர்த்து நீட்சி அளப்போம். அதே மாதிரி திணிவை ரிமூவ் பண்ணி அந்த குறித்த திணிவை ஒத்த நீட்சி அளப்போம். 2 நீட்சிக்கும் தனித்தனி கிராஃப் கீறி ஒவ்வொரு தனித்தனி கிராஃப்ட படித்திரண்ட சராசரியை கண்டு அந்த சராசரிய இந்த சமன்பாட்டுக்கு சமன் செய்து ஜி தெரியும், y நாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ எங்களுக்கு எல் தேவை, ஏயும் தேவை.
அந்த கிராஃப்ட படித்திறன் உங்களுக்கு இந்த நம்பரை தரும். பட் இந்த நம்பர்ல நாங்க பிரதியிட்டம்னு சொன்னாலும், இவ்வளவு எம்முக்கு சமன்னு சொன்னாலும், எனக்கு இந்த எல்லும் தெரிய வேணும், குறுக்குவெட்டு பரப்பும் தெரிய வேணும். ஸோ அந்த எல்லை அளந்து கொள்றதுக்கு எங்களுக்கு மீட்டர் கோல் தேவைப்படும். குறுக்குவெட்டு பரப்பு, கம்பி ஒன்றினுடைய குறுக்குவெட்டு பரப்பு தெரிய வேணும் என்றால் கம்பியிட விட்டம் தெரிய வேணும். ஸோ கம்பியிட விட்டம் தெரிய வேணும் என்றதுக்காக உங்களுக்கு தெரியும், கம்பியிட விட்டங்கள் அளக்கிறதுக்கு நாங்கள் நுண்மானி திருகு கணிச்சு பாவிப்போம். நுண்மானி திருகு கணிச்சிட உதவியோட குறுக்குவெட்டு பரப்பை கண்டுபிடிக்கலாம். கவனம், நுண்மானி திருகு கணிச்சியில என்ன அளவீடு பெறப்படும் என்றா விட்டம் என்றுதான் எழுத வேணும், குறுக்குவெட்டு பரப்புன்னு எழுதுறல்ல. ஸோ கடைசியா எங்களுக்கு படித்திறனை கண்டுட்டோம் என்றால் எல்லும் தெரியும், ஏயும் தெரியும், யங்கின் மட்டும் காணலாம். ஸோ இதுதான் ஐடியா. ஓகே, ரைட். இப்ப கேள்விக்கு வருவோம். சரி, ஸோ இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதான் எங்களோட கம்பி P, இது கம்பி Q, இது நிலையான பிரதான அளவிடை, இது நகரும் வேர்னியர் அளவு திட்டம். ஸோ இந்த இடத்துல என்ன ரீடிங், எந்த சுமையும் ஏற்றப்படாத போது என்ன ரீடிங் என்று இது காட்டுது. ஸோ பிரதான அளவிடையிட 0வும் வேர்னியர் அளவிடையிட 0வும் பொருந்தி காணப்படுது. நாங்கள் ஒரு சுமையை லோட் பண்றோம், லோட் பண்ண இது 0 கீழே இறங்குது. ரைட். முதலாவது கேள்வி, ஒரு 3இல் காட்டிய வேர்னியர் கருவியின் வாசிப்பு யாது? வேர்னியர் கருவியிட வாசிப்புன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வேர்னியர் கருவியிட இழிவெண்ணிக்கை தெரிய வேணும். அந்த இழிவெண்ணிக்கையை நீங்கள் இந்த முதலாவது படத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி? அதாவது இந்த படத்தை நல்லா பாருங்க, உங்களுக்கு விளங்கும். பிரதான அளவிடையிட 9 பிரதான பிரிவை வேர்னியர் அளவிடையில 10 பிரிச்சு வச்சிருக்கிறார். எனவே இந்த வேர்னியர் அளவிடையிட ஒரு பிரிவிட நீளம் 1/10. இந்த வேர்னியர் அளவிடையிட ஒரு பிரிவிட நீளம் சரிதான் 1/10 மில்லிமீட்டர், 0.1 மில்லிமீட்டர் என்று வரும். சரியா? ரைட். இப்ப கவனிங்க, இப்ப இந்த கேள்வியில ஒரு 3இல் காட்டிய வேர்னியர் கருவியின் வாசிப்பு யாது? இதுதான் ஒரு 3. இதுல நீங்க வாசிப்பை பார்க்க வேணும் என்றா இந்த இருக்குது பாருங்க, உங்களோட 0, 1, 2, உங்களோட 0 இங்க இருக்குது, 1, 2, 2 மில்லிமீட்டர் பிளஸ் வேர்னியர்ட எந்த கோடு பொருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு 5, 6, இந்த 7வது கோடு பொருந்தது. சரிதானே? ஸோ பிளஸ் 7 தர 0.1 மில்லிமீட்டர். உங்களோட ரீடிங் 2.7 மில்லிமீட்டர் என்று வரும். சரிதானே? 2.7 மில்லிமீட்டர். இந்த இடத்துல நீங்க விரும்பினா எங்களோட வேர்னியர் பிரிவை கண்டு காட்டலாம். சரிதானே? இது ஒரு லைன் தானே விடப்பட்டிருக்குது. உங்களுக்கு அந்த விடை செய்யறதுக்கு ஒரு கோடு தானே, நீங்க டைரக்டா விடை எழுதினீங்கன்னா போதும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி, சரி, நீங்க இதுல நீங்க விடை எழுதும் பொழுது 2.7 மில்லிமீட்டர் எண்ணத்தோட நிப்பாட்டிட வேணும். நீங்கள் பெரிய விஞ்ஞானியா போற பேர்ல 2. இப்படி எழுதக்கூடாது. 2.70 மில்லிமீட்டர் என்று எழுதக்கூடாது. ஏனென்னா இந்த வேர்னியர் அளவிடை
ஒரு தசமதானத்துக்குத்தான் திருத்தமா அளக்கு. நீங்களும் 2.7 மில்லிமீட்டர் என்று போட்டு நிப்பாட்டிடுவார். இந்த 0 போட வேண்டாம். சரிதானே? யங்கின் மட்டு துணிய வேண்டிய கம்பி P அல்லது Q எது? உங்களுக்கு தெரியும் யங்கின் மட்டு துணிய வேண்டிய கம்பி இந்த P கம்பி இருக்குதானே. வேர்னியர் அளவிடை தொங்குற கம்பி தான் யங்கின் மட்டு துணிய வேண்டிய கம்பி. நீங்க மேல பாருங்க, உங்களோட வேர்னியர் அளவிடை தொங்குற கம்பி கம்பி Q. சரிதானே? கம்பி Q. Pயில் மாறா திணிவு தொங்க விடுவதன் நோக்கம் யாது? உங்களுக்கு தெரியும் இந்த கம்பியில இன்னொரு பெயர், இந்த கம்பி இருக்குதானே, இந்த கம்பி Pக்கு நாங்க சொல்ற இன்னொரு பெயர் மாட்டேற்று கம்பி. இந்த மாட்டேற்று கம்பி தொங்க விடப்படும் பொழுது இதுல ஒரு நிலையான திணிவு தொங்க விடப்படும். சரிதானே? மாட்டேற்று கம்பியில நிலையான திணிவு தொங்க விடப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா, கம்பி நேராக நெளிவு இல்லாதவாறு. இந்த வசனத்தை பாருங்க. கம்பி நேராக நெளிவு இல்லாதவாறு, நேராக நெளிவு இல்லாதவாறு ஈர்க்கப்பட்டவாறு இருப்பதற்கு. சரி, ஒரே தாங்கியில் பியில் P, Q கம்பிகள் தொங்கவிடப்பட்டதன் நோக்கம் யாது? ஏன் நாங்கள் 2 கம்பி எடுத்து ஒரே தாங்கியில ஏன் தொங்க விட்டோம்? இதுல ரீசன் என்ன என்று கேட்டா, உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுல திணிவை சேர்க்க எங்களோட தாங்கி கீழே பணிஞ்சிடலாம். ஸோ தாங்கி கீழே பதிஞ்சா அதுவும் சேர்ந்து இந்த வேர்னியர் அளவீட்டுல நீட்சியை உண்டாகும். இந்த நீட்சி அளவீட்டுல வலுவர். ஒரே தாங்கியில P, Q கம்பிகள் தொங்க விடப்பட்டதன் நோக்கம் யாது என்று சொன்னார். எப்படி எழுத வேண்டும் என்றால், தாங்கி கீழே பதிவதால். தாங்கி, நான் சொல்லத கவனிங்க, உங்க எல்லாருக்கும் விட தெரியும். நீங்க சரியான டேர்ம் வேர்ட்ஸை போட்டு எழுதினா மட்டும்தான் 20க்கு 19 மார்க்ஸ் எடுக்கலாம். சரிதானே? போலாம். தாங்கி கீழே பதிவதால் சொன்னா இப்ப லோட் பண்ண கீழே வரும் தானே. தாங்கி கீழே பதிவதால் ஏற்படும் நீட்சி அளவீட்டின் எப்பையும் சும்மா வலுவை இழிவளவாக்கண்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பிசிக்ஸ்ல மார்க் தர மாட்டாங்க. அந்த வலு என்னத்திட வலு, இதால என்னத்திட வலு குறையும் என்று சொல்லப்படும். தாங்கி கீழே பதிஞ்சா இதுல வலுவர் நீட்சி அளவீட்டுலதான் வலுவர். தாங்கி கீழே பதிவதால் ஏற்படும் நீட்சி அளவீட்டின் வலுவை இழிவளவாக்க. சரியா? ரைட். அடுத்தது, இங்கு ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்ட 2 கம்பிகள் பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் யாது? உங்களுக்கு தெரியும் தானே, இந்த 2 கம்பியும் ஒரே மெட்டீரியலா இருக்க வேணும். நீங்கள் இந்த P-யும் Q-வையும் தொங்க விட்டு, உதாரணமா ஒரு வெள்ளி கம்பியினுடைய யங்கின் மட்ட துணி ஆசைப்பட்டீங்கள் என்றா, இந்த 2 கம்பியுமே வெள்ளியா தான் இருக்க வேணும். இரும்பு கம்பியில யங்கின் மட்ட துணியை ஆசைப்பட்டீங்கள் என்றா 2 கம்பியும் இரும்பாத்தான் இருக்க வேணும். இதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இந்த கம்பியில நாங்கள் அளக்கிறது
வேணியர் அளவிடையில. சரிதான். சேர்க்கிறதால வார நீட்சியை மட்டும்தான் அளக்க வேணும். உங்களுக்கு தெரியும், இந்த பிராக்டிகல் செய்யும் பொழுது நாங்கள் கணிசமான நீட்சியை பார்க்க வேணுமெண்டா ஒரு 3 மீட்டர் நீளமான கம்பியை தெரிவு செய்வோம். இந்த நீளம் கூடினாத்தான் நீட்சி கூடும். இந்த நீளம் கூடிய கம்பி ஒரு கணிசமான நீளமுடைய கம்பி என்றபடியினால நீங்கள் சூழல் வெப்பநிலை கொஞ்சம் மாறினாலும் உங்களுக்கு தெரியும் தானே, டெல்டா எல் சமன் எல் நோட் அல்பா டெல்டா தீட்டா படி எங்களோட ஆரம்ப நீளம் கொஞ்சம் பெருசா இருக்கிறபடியினால சூழல் வெப்பநிலை கொஞ்சம் மாறினாலும் இந்த கம்பியினுடைய நீட்சி கொஞ்சம் கூடிடும். நாங்க நினைச்சு கொள்ளுவோம் திணிவ சேதத்தாலதான் இந்த நீட்சி வந்து இருக்குது. அது உண்மையில அந்த வந்த நீட்சி சூழல் வெப்பநிலை மாற்றம் காரணமாக வந்த நீட்சி. நீட்சி அளவீட்டுல மீண்டும் வலுவரும். நாங்க என்ன செய்ய வேணும், இந்த சூழல் வெப்பநிலை மாற்றங்களால ஏற்படுகின்ற நீட்சி அளவீட்டுல வலுவ இழிவளவாக்கணும்டா இதே மாதிரி இன்னொரு கம்பிய பக்கத்துல தொங்க விட்டா சரி. ஏன் ஒரே மெட்டீரியல்ல ரெண்டும் தெரிவு செய்ய வேணும் என்று சொன்னா அதோட விடைய இப்படித்தான் எழுதப்பாடு. சூழல் வெப்பநிலை மாற்றங்களினால் ஏற்படும் நீட்சி அளவீட்டின் வலுவை இழிவளவாக்க. கவனிங்க, இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேள்வியா கேட்கலாம். சரிதானே? இப்ப கம்பி பி தொங்க விடப்படுவதன் நோக்கம் யாது என்று சொன்னா 2 காரணம். ஒன்று, தாங்கி கீழே பதிவதால ஏற்படுற வலுவை குறைக்க. இன்னொன்று, சூழல் வெப்பநிலை மாற்றங்களால ஏற்படுகின்ற வலுவை குறைக்க. இது தனித்தனியா கேட்டிருக்கிறாரு. நாளைக்கு ஒரே கேள்வியாகவும் கேட்கப்படலாம். கம்பி ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் யங்கின் குணகத்தை வரையறுக்க. உங்களுக்கு தெரியும் தானே, யங்கின் மட்டுன்னு சொன்னா என்ன? Y சமன் FL over A சமன் இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம். நீங்கள் சமன்பாட போட்டாலும் சரி அல்லது வசனத்தால சொன்னாலும் சரி, யங்கின் மட்டு என்பது இழுவை தகைப்பிற்கும், இந்த இழுவை என்ற சொல் முக்கியமா, இழுவை தகைப்பிற்கும் இழுவை விகாரத்திற்கும் இடையிலான விகிதம். இப்படி சொன்னாலும் சரி அல்லது சமன்பாடு எழுதினாலும் சரி, இதை நீங்க நீட்டா எழுதினாலும் சரி. இதை எழுத வேண்டாம், இதுதானே இது எழுதினீங்கன்னா சரி. இழுவை தகைப்புக்கும் இழுவை விகாரத்துக்கும் இடையிலான ரேஷியோ. இந்த சொற்களை பார்த்துக் கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். இரண்டாவது, சும்மா வலுவை குறைக்க. சரிதானே? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யங்கின் குணகத்திற்கான கோவையை வளமையான பௌதிக கணியங்களின் குறியீடுகள் சார்பாக தருக. வளமையான குறியீடு சார்பா தரும்னு சொன்னா Y சமன் FL over AE. அவ்வளவுதான். சரிதானே? வரைவு முறையில் யங்கின் குணகத்தை துணிவதற்கு கோவையை மீள ஒழுங்குபடுத்துக. சரிதானே? இப்போ வரைவு முறையில துணிய வேணுமெண்டா உங்களுக்கு நான் சொன்னேன் தானே, ஆல்ரெடி பிராக்டிகல் ஐடியா இருக்கும். நாங்கள் இந்த எஃப் மாற்றுவோம். அந்த எஃப்க்காக திணிவு எம்ஜியை தொங்க விடுவோம். ஸோ எம்ம மாற்ற இ மாறும். வரைவு முறையில் யங்கின் குணகத்தை துணிவதற்கு கோவையை மீள ஒழுங்குபடுத்துக. இ சமன்
E சமன் எஃப்க்கு பதிலாக நாங்கள் எம்ஜியை போடலாம் தானே. ஸோ ஜிஎல் ஓவர் நீங்கள் ஒன்றுமில்லை, இயை இங்கே கொண்டு வாங்க. அதே மாதிரி எஃப்க்கு பதிலாக எம்ஜியை போட்டிங்கன்னா சரி. ஸோ ஜிஎல் ஓவர் ஏஒய் டாட் எம் வரும். இப்பரிசோதனையில் SI அலகில் குறிக்கப்படும் வரைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. சரியா? போனம் இந்த வரைப்புகள் வந்தா நிறைய பேர் எக்ஸாம் டென்ஷன்ல, எக்ஸாம் ஹோல்ல இருக்கிற ஃபீலிங் வேற. அதுதானே, வெளியே வந்துட்டு 1000 விளக்கம் சொல்லலாம். எக்ஸாம் ஹோல்ல இருக்கிறவனுக்கு தான் அது அருமை தெரியும். ஸோ அந்த அருமையில கவனம். வரைப்புகள்ல இந்த அடுக்குகள் தருவார். இந்த விஷயங்கள்ல அடுக்குகள் போட்டிருப்பாரு. நாங்கள் அதை அவசரத்துல பை மிஸ் பண்ணிடுவோம். அந்த அடுக்குகள்ல கவனமாயிருங்க. சம்டைம் 10 சாயம் 3 போடுவாரு, 10+3 போடுவாரு. இந்த விஷயத்துல எப்பயும் கிராஃப்ஸ்ல கொஞ்சம் அவதானமா இருக்க வேணும். இதை கிராம்ல போட்டு வைப்பாரு, இதை டொன்ல போடுறதுல டொன்ல போட மாட்டாரு, மில்லி கிராம்ல போடுவாரு. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் கிராஃப்ல எப்பயும் பைமிஸ் விடாம டீப்பா பார்த்து விட எழுத பழக வேணும். சரி, பரிசோதனையில் SI அலகில் சகலதும் SI அலகில் இருக்குதா? குறிக்கப்பட்ட வரைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் தானே, எங்களோட வரைப்பு என்னத்துக்கும் கீழே திணிவா மாத்திரம் அந்த திணிவை ஒத்த நீட்சியை அளக்குறோம். அப்ப திணிவுட SI அலகு கிலோகிராம், நீட்சின்னு சொன்னா நீளம், நீளத்திட SI அலகு மீட்டர். இது தர 10^3 போட்டு இருக்கிறாரு. எனவே இதெல்லாம் மில்லி மீட்டர். இதுல உள்ளது மில்லி மீட்டர். அதை 10^3 தரண்டு போட்டு மீட்டர்ல கதைக்கலாம். SI அலகுதான். சரி, இரு பொருத்தமான புள்ளிகளை பயன்படுத்தி வரைவின் படித்திறனை கணிக்க. உங்களுக்கு தெரியும், இந்த வரைவிட படித்திறன் கணிக்கும் பொழுது இயலுமான அளவு விலத்தி புள்ளிகள் எடுக்க வேணும். எப்பயும் நீங்க படித்திறன் காண்றதுக்காக நீங்க தெரிவு செய்யற புள்ளிய பிராக்கெட்ல ஆள் கூற குறிச்சு காட்ட வேணும். சரிதானே? அதுலயும் நீங்கள் எந்த புள்ளியை தெரிவு செய்றீங்கன்றத ஒரு அம்புக்குறித உதவியோட குறிச்சு காட்டினா நல்லம், தப்பில்லை, நல்லம். ஸோ நாங்கள் புள்ளியை தெரிவு செய்வோமா? உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, நீங்களே பாருங்க. மேலிருந்து பார்த்து கொண்டு வருவோம். இயலுமான அளவு தள்ளி பார்க்க வேணும். ஸோ இந்த புள்ளி வராது. நோ 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 ரைட். இந்த புள்ளி டிரெக்டா ஈஸியா விளங்குது. என்ன இந்த புள்ளி எங்களுக்கு இலகுவா பாயிண்ட் அவுட் ஆகுது. ஸோ அந்த புள்ளியை மார்க் பண்ணோம். சரி, இந்த புள்ளி கீழே கீழ் பகுதியை பார்ப்போம். இந்த பகுதியில பார்த்து கொண்டு வருவோம். கீழே இருந்து மேல பார்த்து கொண்டு போறோம். செட் ஆகுதா? இந்த புள்ளி செட் ஆகுதுன்னு, இந்த புள்ளி செட் ஆகுது. இந்த புள்ளி இயலுமான அளவுக்கு ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாக அந்த புள்ளி வர மாதிரி நீங்க சூஸ் பண்ண வேணும். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கிராஃப் ஷீட்ல சரியா வெட்டி கொண்டு போற புள்ளியை தான் சூஸ் பண்ணுவேன். இதுதானே? இல்ல தேவையில்லை, 0 எடுக்க வேண்டாம். இதுதானே? ரைட், ஓகேவா? 0 எடுக்க வேண்டாம், அது எடுக்கிற வழக்கம் இல்லை. நீங்கள் புதுசாக எடுத்து மாட்டுப்பட வேண்டாம். நீங்களும் இயல்பான அளவுக்கு நான் போற மாதிரி போங்க. 0 எடுக்க வேண்டாம். சரி, அப்ப இந்த புள்ளி கவனிங்க. அந்த புள்ளிய ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்க. எந்த புள்ளியை சூஸ் பண்ணீங்கன்றதை இப்படி ஒரு அம்புக்குறிய போட்டு காட்டுங்க. அடுத்தது அதுல ஆள் கூற குறிங்க. இதுல ஆள் கூறுன்னு சொன்னா என்ன? ஒரு பிராக்கெட்டுக்குள்ள முதலாவது எக்ஸ் அச்சில உள்ள பெருமானம், அடுத்தது y அச்சில உள்ள பெருமானத்தை சொல்லவான். இந்த புள்ளியோட ஆள் கூறு என்னன்னு குறிச்சு காட்டினா மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? இல்லைன்னா ஸ்டெப்ல மார்க்ஸ் போயிடும். நீங்க டிரெக்டா படித்திறனை காணலாம். தான் தீட்டா சமன் y அச்சுங்கள் எக்ஸ் அச்சுண்டு டிரெக்டா விடையே போடலாம். ஆனா படித்திறனை குறிச்சு காட்டுறதுக்கு
சில அண்மை காலமாக சில ஸ்கீம்ஸ்ல மார்க்ஸ் கொடுக்கப்படுது. சின்ன விஷயம் தானே, அதை குறிச்சு காட்டுங்களேன். உங்களுக்கு படித்திறன் கல்குலேட் பண்றதுல பிழை வந்தாலும் பை மிஸ்ல மெட்ஸர்ல விட்டாலும் உங்களோட விட சரியா வரும். ஸ்டெப்ஸுக்குரிய புள்ளி கிடைக்கும். சரி, அப்படிதான் கண்டுபிடிப்போம். சொல்லுங்க இது 5, சொல்லுங்க இது 2.5 இதுதானே. இது 5 0.5. ஸோ எஸ், அது சரியா வட்டுது தானே. இப்போ நீங்க தான் இதில் அளவுடைய கெஸ் பண்ண வேணும். இது 0.5, அப்போ இது 0.25, இது 0.25. அது மாதிரி இதில் நிலை குத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் 0.25 இல்லையா, இதுதான் 0.25. இதுதான் 0.25. சொல்லுங்க இது 0.25 சொன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 5 பாக்ஸ் 0.25 சொன்னா ஒரு பாக்ஸ் 0.05. இந்த பெருமானம் 0.30, 0.3 சரிதான். 0.3, 0.3. கமான், நாங்கள் y அச்சில் பார்க்க வேணும். ஸோ y அச்சில் பார்த்தோம்னா அது உங்களுக்கு இலகுவா பார்க்கலாம். என்ன 0.25. சார் இதை நீங்க குறிச்சு காட்ட வேணும். அது மாதிரி மேல வருவோம். இவருடைய வேல்யூ என்ன, அது 2.5 வேணா, 2.5. ஸோ 2.5, 2.5 கமா அவருடைய இந்த வேல்யூ என்ன 2. அது சிம்பிளா இருக்கு. ரைட். ஸோ இரு பொருத்தமான புள்ளிகளை பயன்படுத்தி முதலாவது நான் சொல்றேன் 2.5, 2. இரண்டாவது 0.3, 0.25. உங்களுக்கு தெரியும் படித்திறன் என்று சொல்றது மனதால பார்க்கலாம் தான், ஸ்டெப்ஸுக்குரிய புள்ளிகள் எடுக்க வேணும். ஸோ அதனால y அச்சு வித்தியாசத்தின் கீழ் x அச்சு வித்தியாசம். ஸோ y அச்சு 2 மைனஸ் 0.25 கோணம் SI அலகு மேல நான் சொன்னதானே, இந்த இடத்துல ஒரு 10/3 கிடக்குது, இந்த இடத்துல இதா இருக்குது. இதை மறந்துடக்கூடாது. இதை மறப்பீங்கள், எக்ஸாம் ஹோல்ல மறப்பீங்கள், அதுக்குத்தான் சொல்றேன். ஸோ இன்டூ 10/3 இதுல SI அலகு தானே, டிரெக்டா திணிவும். அது உங்களுக்கு 2.5 மைனஸ் 0.3 என்று வரும். இதை சோல்வ் பண்ணினீங்கள் என்றால் உங்களுக்கு படித்திறன் வரும். சரிதானே. இதை சோல்வ் பண்ணினா என்ன பெருமானம் வரும், ஸோ 2ல இருந்து 0.25 போனா 1.75. சரிதானே. ரைட்.
So 1.75 over 2.2 into 10 to the power -3. சரி, இதை நீங்க சால்வ் பண்ண வேணும். இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு படித்திறன் வரும். சரிதானே? ரைட். So 1.75 over 2.2. ஸோ அது உங்களுக்கு 0. இந்த மாதிரியான ஆன்சர் வரும். சரிதானே? நீங்க log டேபிளை பயன்படுத்தி சுருக்கினீங்களா 0.795 வரும். ஸோ 3 தசமதானத்துக்கு கண்டு 2 தசமதானத்துக்கு மட்டம் தட்ட வேணும். எப்பையும் டெசிமல்ல மடக்கையில விட வந்தா 3 தசமதானத்துக்கு சுருக்கி 2 தசமதானத்துக்கு மட்டம் தட்ட வேணும். இதை நீங்கள் மட்டம் தட்டினீங்கள் என்றால் 0.8 மாறும். சரி, 0.8. உங்களோட ஆன்சர் 8 into 10⁴ அலகு என்ன? இந்த படித்திறன் அலகு என்னவர்? மேல மீட்டர், கீழே கிலோகிராம் -1. அப்ப அலகு என்ன? மீட்டர் கிலோகிராம் -1. எப்படி இந்த அலகு கெஸ் பண்ணினா எப்படி என்றா இதுல பாருங்க, இது நீளம். y அச்சு வித்தியாசத்தின் கீழ் x அச்சு வித்தியாசம் தானே. ஸோ இது நீளம். அதே மாதிரி x அச்சு திணிவு. அப்ப நீளத்தை திணிவால விரிச்சா உங்களுக்கு அந்த அலகு வரும். அலகோட எழுதுங்க. சரிதானே? படித்திறனை காணும் பொழுது முக்கியமா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், நீங்க எந்த புள்ளியை டார்கெட் பண்றீங்கன்றது. சரிதானே? அந்த புள்ளியை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட வேணும். அடுத்தது அந்த ஆள் கூற குறிச்சு காட்ட வேணும், இடதிட்டு காட்ட வேணும். விடைய சுருக்கல் ஈஸியா இருந்தா இலவா சுருக்கலாம். அது டெசிமலா வந்தா 3 தசமதானத்துக்கு சுருக்கி லொக் டேபிள பயன்படுத்த வேணும் கட்டாயம். அப்பதான் இலகுவா இருக்கும். திரும்ப 2 தசமதானத்துக்கு மட்டம் தட்ட வேணும். அடுத்தது அலகு y அச்சில் என்ன அலகு இருக்குதோ அதை x அச்சில் அலகு சார்பா போட வேணும். கவனம், அந்த 10⁻³ எல்லாம் வந்தா அலர்ட்டா இருக்க வேணும். இவ்வளவும் இந்த கேள்வியிலிருந்து நீங்க புரிச்சு கொள்ள வேணுமா? சரி, கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவை கணிக்க π=3 என்க. உங்களுக்கு தெரியும் தானே, எங்கட படித்திறன் என்னத்தை தரும்? எங்கட வரைபட படித்திறன் இதைத்தான் தரும். இதுல படித்திறன் நாங்க கண்டுட்டோம். ஆனா யங்கின் மட்ட காண வேணுமெண்டா எனக்கு ஆரம்ப நீளம் தெரிய வேணும், குறுக்குவெட்டு பரப்பு தெரிய வேணும். அப்படி இந்த கேள்வியில உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே அவரு கம்பீர குறுக்குவெட்டு பரப்பு தந்துட்டார். என்ன சொல்றாரு? கம்பீர விட்டம் என்று சொல்றார். எங்களுக்கு விட்டம் அளக்க வேண்டிய தேவை இங்க இல்லை. அதே மாதிரி இந்த ஆரம்ப நீளத்தை அளக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. நாளைக்கு உங்களோட கேள்வியில 2 கம்பிகளை தந்து போட்டு ஆரம்ப நீளத்தை அளக்க என்ன கருவி? மீட்டர் கோல் தேவைப்படும். கம்பீர விட்டத்தை அளக்க வேணும். நுண்மானி திரை கணிச்சு தேவைப்படும். இந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 கருவி தேவைப்படும். ஒன்று மீட்டர் கோல், இன்னொன்று நுண்மானி திரை கணிச்சு. சரி, கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவை கணிக்க சிம்பிள். உங்களுக்கு ஏற்கனவே விட்டம் தந்துட்டாரு தானே. அப்ப நீங்கள் = πr² அல்லது πd வர்க்கத்தின் கீழ் 4 கண்டு போடலாம். πd வர்க்கத்தின் கீழ் 4 சமன்பாடு. அவர் தந்த கணியங்களை பிரதியிடுங்க. அடுத்த ஸ்டெப் பிரதியிடாத்தான் இருக்க வேணும். ஸோ π=3, விட்டம் அவர் மேல தந்திருக்கிறாரு, அது 0.5 மில்லிமீட்டர். ஸோ 0.5 தர 10⁻³ முழுவதின் வர்க்கம் கீழே 4. நீங்க யோசிக்கலாம், இதை நீங்கள் இப்படி போட தேவையில்லையே, நான் பிசிக்ஸ்ல மேத்ஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட் தானே, மேத்ஸ் ஒலிம்பியாடு எல்லாம் போன நான் தானே, கோல்டு மெடல் எடுத்த நான், அப்படியெல்லாம் நினைச்சு போட்டு இது ஒன் ஷாட்ல போட்டீங்களா ஸ்டெப்ல மார்க்ஸ் போயிடும். அவர் அந்த நம்பரை பிரதிட வேணும். நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம், இது 0.25 போட்டு 10⁻6 போடலாம், அது உங்களோட எக்ஸ்பர்ட். ஆனா ஸ்டெப்ஸ்ல பிரதியீடுன்னு சொன்னா அவர் தந்த நம்பரை பிரதியிடுறது தான் எங்கட பிரதியீடு. இல்லைங்கதா? நாங்கள் எங்கட திறமையை காட்டிடாது,
அந்த ஸ்டெப்ஸ்ல அவர் சொல்ற விஷயம் தான் பிரதியிட வேணும். எனக்கு தெரியாமல 0.25 இன்டூ 10⁻⁻6 போட தெரியாது எனக்கு. தெரியும். நான் அப்படி செய்யல. காரணம் பிரதியிட்ட புள்ளிகள் அவர் தந்த நம்பரை போட்டு தான் விட வரும். சரி. இப்ப இதை நீங்கள் ரஃப் பேப்பர்ல சுருக்கலாம். வேற எதுல வேணுமென்றாலும் சுருக்கலாம். சுருக்காமலும் விடலாம். ஸ்டெப்புக்குரிய மார்க்ஸ் வரும். சரி, பட் நாங்க சுருக்குவோம். சரிதானே? ரைட். அப்ப சுருக்கினீங்களா இப்ப நீங்க ரஃபா சுருக்கினா சரி. அடுத்த சுருக்களை நீங்க ரஃப்ல செஞ்சா சரி. இதுல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் நான் இதுல தான் செய்ய போறேன். சரி, அப்ப நாங்கள் இதை எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாம் தானே? 3 தர 0.25 இன்டூ 10⁻⁻6 இதுல 4 வரும். இதை நீங்க சுருக்கலாம். சுருக்கினீங்கள் என்றால் இது 1 டைம், இது உங்களுக்கு 16 வரும் என. சரி, இப்படி போடலாம் தானே? சுருக்கல் ஒவ்வொருத்தட்ட திறமை. நான் இப்படி சுருக்க போறேன். சரி, 3 தர 0.25 என்னன்னு போடலாம். 1/4 தர 1/4 தர 10/6 போடலாம். இப்போ 3/16 வரும். சரிதானே? ரைட். இதுக்குன்னா உங்களுக்கு 3/16 உங்களுக்கு 0.1875 வேணும். உங்களுக்கு 1.875 இன்டூ 10⁻⁻7 வரும். நீங்கள் இதை 3 தசமதானம் கண்டிருக்கீங்கள். மட்டம் தட்ட வேணும். உங்களுக்கு மட்டம் தட்டினா ஆன்சர் இங்க எழுதுவோம். 1.88 இன்டூ 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர்டு வரும். 10 மீட்டர் ஸ்கொயர்ட் இந்த மில்லிமீட்டர் விட்டத்தை நான் 10/3 பெருக்கி மீட்டரா மாத்திட்டேன் தானே? நீங்க லாக் டேபிள யூஸ் பண்ண பழகுங்க. சரியா? அடுத்த கேள்வி. உருக்கு கம்பியின் யங்கின் குணகத்தை SI அலகில் துணிக. உங்களுக்கு தெரியும், படித்திறன் M சமன் படித்திறன் M சமன் நாங்க மேல கண்டு இருக்கிறோம் என்ன? GL/AY. GL/AY. ஸோ Y சமன் GL/AM படித்திறன். சரியா? அப்ப ஜிக்கு நீங்க 10 போடலாம். எல்லுக்கு உங்களுக்கு 6 மணி நேரம் மேல தந்து இருக்கிறாரு. அது 3. குறுக்குவெட்டு பரப்பு தான் இருக்குது. 1.88 இன்டூ 10⁻⁻7. எம்னு சொல்றது படித்திறன். அதை 8 தர 10/4. நீங்க எக்ஸாம் பேப்பர்ல இதை சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க. சுருக்கல் கஷ்டம் போல ஃபீல் ஆகுதுன்னா விட்டு போட்டு போங்க. பிறகு டைம் இருந்தா வந்து சுருக்குங்க. என்ன சொல்றேன்னா, மிகவும் சிக்கல் படுத்துற சுருக்கல்களை சுருக்கி டைம் வேஸ்ட் பண்றதை விட நீங்க அந்த இடத்த சுருக்கி விடை எடுக்க இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இடத்த அப்படி அடிச்சு வச்சு போட்டு சரிதானே இட்டினா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். நான் சொல்றதை புரிஞ்சு கொள்ள. உங்களுக்கு நினைக்கிங்கிறது உங்களுக்கு 0 மார்க்ஸ் வரும் இல்லை. இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் கிடைக்கும், இந்த பிரதியீட்டுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க அந்த சுருக்கல்ல டைமை சர்வ் பண்றது இன்னைக்கு வந்து சுருக்குறதும் நல்லா இருக்கும். உங்களோட மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். இதை சுருக்க வேண்டாம்னு சொல்ல வரல. இலகுவா இருந்தா சுருக்குங்க. இந்த மாதிரி மிக மிக சிக்கலா இருந்தா விட்டு போட்டு போய் ஃபைனலா வந்து சுருக்குறது நல்ல. அதுல ஒரு பெரிய ஒரு மார்க்ஸ் போவாது, மிகச்சிறிய மார்க்ஸ் தான் போகும். சரிதானே? நீங்க சுருக்குறதுல ஃபைனலா வந்து சுருக்குங்க. ஒரு பாக்ஸா போட்டு போய் இங்க சுருக்கவில்லை என்று. சரிதானே?
அநேகமா இப்ப வர ஃபைனல் பேப்பர்ல இந்த அளவுக்கு கடினமான சுருக்கல்கள் வருது இல்ல. இலகுவான சுருக்கல்கள் தான் வருது. நீங்க பயப்பட தேவையில்ல. சரி. இப்பரிசோதனையில் அப்ப இதை நீங்க சுருக்க வேணும். இதை சுருக்குவோமே நாங்கள். சரிதான். சுருக்கல் இதுல சுருக்க கூடாது. இதுல வெட்டி காட்டவும் கூடாது. இதுல வெட்டவும் கூடாது, சுருக்கவும் கூடாது. அவன்பாடு பிரதியீடு விட அவ்வளவும் எழுதுறதுக்கு தான் இந்த இடம் தந்திருக்குது. சுருக்க ஆசைப்பட்டீங்கன்னா ரஃப் பேப்பரை வாங்கி அதுல சுருக்கி போட்டு விட எழுதுங்க. சரிதான். இதை நீங்க சுருக்கினீங்களா, நான் இதுல தான் சுருக்கி காட்ட போறேன். சரிதான். ரைட். அப்ப இது உங்களுக்கு 5, இது உங்களுக்கு 4, இது உங்களுக்கு 0.75 வந்து போடலாம். ஸோ 5 into 0.75 உங்களுக்கு 3.75 வரும். அதை நீங்கள் பிரிக்க வேணும் 1.88. ஸோ நீங்கள் log table பிரிச்சு சுருக்கி மட்டம் தட்டினீங்கள் என்றால் உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் வேணும்னா சுருக்கி காட்டுறேன். சரிதான். ஸோ 3.75 over 1.88 into 10 to the power minus 11. இது மேல வரும் 3.75 1.88. கிட்டத்தட்ட உங்களுக்கு விளங்குதா இது 36. ஸோ 375 தானே. 188ன்னு சொன்னா 2 தர 188 376 வரும். சாரி, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 என்ற மாதிரி வருமா? சுருக்கினா அப்படிதான் விளங்குது. சரிதானே. அப்ப நீங்க சுருக்கி மட்டம் தட்டினாலும் உங்களுக்கு 2 தர இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இந்த 10 11 மேல போனா 10 11 கோணம் SI அலகுன்னு சொல்றாரு. உங்களுக்கு நியூட்டன் மீட்டர் -1 வரும். நியூட்டன் மீட்டர். உங்களுக்கு தெரியும் தானே எங்களோட யங்கின் மற்ற அலகு என்ன? y சமன் தகைப்பின் கீழ் விகாரம். விகாரத்துக்கு அலகு இல்ல, தகைப்பட அலகு என்னவோ அதுதான் யங்கின் மற்ற அலகு. அப்ப நியூட்டன் மீட்டர் -2. சரிதான். ரைட். ஓகே. அந்த இடத்துல நீங்க ஃபைனல் பேப்பர்ல கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஐடியாக்கள் முக்கியம். எழுதிட வேணும். சுருக்கள் கஷ்டமா இருந்தா ஒரு பெரிய ஸ்கொயரை போட்டுட்டு போயிட வேணும். அப்படி சுருக்கள் இலகுவா இருந்தா சரியான அழகோட விடையை கொடுக்க வேணும். இதை கவனம் எடுத்துக் கொள்ளும். இப்பரிசோதனையில் சுமைகள் அகற்றப்படும் போது வாசிப்பு எடுப்பதன் நோக்கம் யாது? உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுமைகளை அகற்றி ஏன் வாசிப்பு எடுக்கிறோம் என்றா, சம்டைம் இந்த கம்பி மீளியல் எல்லைய மீறி இருக்கலாம். மீளியல் எல்லை மீறப்பட்ட எங்களோட சமன்பாடு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு தெரியும் தானே, எங்களோட அந்த y சமன் FL/AE என்ற யங்கின் மட்டினுடைய இந்த சமன்பாடு எந்த ரேஞ்சுக்குள்ள ஒர்க் ஆகும்னா விகித சம எல்லைக்குள்ளதான் ஒர்க் ஆகும். விகித சம எல்லை மீளியல் எல்லை ஒன்று கொண்ட அண்மையில தான் பெரும்பாலும் வரும். சரிதான். நாங்கள் சம்டைம் பிராக்டிக்கல் செய்யும் பொழுது மீளியல் எல்லையை தாண்டி போய்விட்டோம் என்று தெரியுமா தெரியாதா எங்களுக்கு? சம்டைம் நாங்கள் நீட்சி எடுப்போம், துணிவை தொங்க போட்டா நீட்சி வரும். பட் அது மீளியல் எல்லைக்கு பிறகு வாரதா இருக்கலாம். நாங்கள் மீளியல் எல்லையை தாண்டி போயிட்டோம்னா அதுக்கு பிறகு சுமையை அகற்றினோம்னா கம்பியில ஒரு நிலையான நீட்சி காணப்படும். பரிசோதனைகள் சுமைகள் அகற்றப்படும் போது வாசிப்பு எடுப்பதன் நோக்கம் யாது என்று சொன்னார். கம்பி மீளியல் எல்லையை மீறவில்லை என்பதை சோதிப்பதற்காக, அல்லது கம்பி மீளியல் எல்லையை மீறியுள்ளதா என உறுதிப்படுத்துவதற்காக. சரிதானே. அப்ப கம்பி மீளியல் எல்லையை, விகித சம எல்லை இல்ல, மீளியல் எல்லையை மீறியுள்ளதா என அவதானிக்க.
அல்லது உறுதிப்படுத்த. சரிதானே? சரி. உங்களோட அந்த பிராக்டிக்கல் இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சொன்னேன்னு விளங்கியிருக்கு. சரியா? ரைட். இதுல இருந்து நீங்க சில விடயங்களை லேர்ன் பண்ணியிருக்கலாம். சரிதானே? ஓகே. நீங்க இந்த பிராக்டிக்கல் இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிராக்டிக்கல் இங்கேயும் இருந்த ஞாபகம் இங்க இங்க எங்கட இந்த வருட ரோயல் காலேஜ்லயும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டெலிகிராம் சேனல்ல நான் 7 மணி நேரம் ஆன்சரை நான் எழுதி அப்லோட் பண்றேன். நான் ஒரு இந்த சில பிராக்டிக்கல் ரிப்பீட் ஆகிறபடினால உங்களால என்ன செய்ய முடியும், ஒன்றை செஞ்சு விளங்கிட்டீங்களன்னா மற்றதெல்லாம் நீங்க செய்ய முடியும். சரிதானே? இதே பிராக்டிக்கல் வேற எங்க ரிப்பீட் ஆனது? இதெல்லாம் இந்த வருடம் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஃபேமஸான மாடல் பேப்பர்ல வந்த கேள்விகள் தான். சரியா? மீண்டும் இது FWC ஸ்ப்ரிங் போட்டிருக்கிறாங்க. ஸ்ப்ரிங்கை நான் கதைச்சு விடுறேன். சரி, நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க. சரிதானே? இன்னும் ஒரு இடத்துல இருந்து ஞாபகம் பண்ணி இருக்குது. அதை நீங்கள் பார்த்து விட எழுதலாம். சரியா? நாங்கள் அடுத்த ப்ராக்டிக்கலும் வரும். சரி. ஸோ இந்த முறை எதிர்பார்க்கப்படுற நீண்ட நாட்களாக எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள ஒரு ப்ராக்டிக்கல் தான் இது. என்னன்னு சொன்னா இந்த அமுக்க விதியை வாய்ப்பு பார்த்தல். சரியா? இந்த ப்ராக்டிக்கல்ட கான்செப்ட் என்னன்னு ஒரு 2 தொடக்கம் 3 நிமிடத்துல சொல்றேன். சரிதானே? ரைட். நான் தியரி சொல்லவில்லை என்றதை யோசிச்சு கொள்ளணும். ப்ராக்டிக்கல்ட கான்செப்ட் என்னன்னா இப்படித்தான். உங்களுக்கு தெரியும் தானே, எங்கட டால்ஸினுடைய அமுக்க விதி. அமுக்க விதி என்ன சொல்லுதுண்டா, திணிவு கனவளவு மாறாத போது வாயுவினுடைய அமுக்கமானது தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் என்று சொல்லுது. இது உண்மையா பொய்யான்னு நாங்க பார்க்க வேணும். எப்படி பார்க்கலாம்? வெப்பநிலையை நாங்கள் ஒரு 6 வெப்பநிலையை எடுப்போம். அந்த 6 வெப்பநிலைக்கும் வாயுவோட பிரஷர் என்னன்னு அளப்போம். 6 வெப்பநிலை தெரியும், தனி வெப்பநிலையா? ஆகிசீல இல்ல, கேள்வி இல்லை. 6 தனி வெப்பநிலை எடுப்போம். அந்த இடத்துல உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேள்வி வரலாம். சார்ல்ஸின் இங்கு வாய்ப்பு பார்க்கப்படும் வாயு விதியை எழுதுக என்று சொன்னா இப்படி எழுதக்கூடாது. சரிதானே? அமுக்கமானது வெப்பநிலைக்கு நேர்வு சமன் என்று தனி வெப்பநிலை என்று போடவேன். நீங்க அந்த வெப்பநிலையை மென்ஷன் பண்ணக்கல தனி வெப்பநிலை என்ற சொல்ல போட வேணும். சரிதானே? தனி தனி தனின்னு போட வேணும் சொல்லிட்டேன், இல்லைன்னா பிழை போடுவாங்க. கவனம். சரி, ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளதான் ஷோர்ட்டா கதைக்க போறேன். ஒழுங்கா ஒப்சர்வ் பண்ணி ஐடியாவை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சரி. நாங்கள் ஒரு 6 சந்தர்ப்பத்துல தனி வெப்பநிலையை அவதானிப்போம். அந்த தனி வெப்பநிலையை ஒத்த பிரஷரை நாங்கள் அளந்து கொண்டோம்னா சரி. வெப்பநிலையை வெப்பமானியை பயன்படுத்தி அளக்கலாம். உதாரணமா ஒரு 300 கெல்வின் என்ற வெப்பநிலையில உள்ளுக்கு பிரஷர் என்ன இருக்குது என்றதை அளந்து கொள்றதுக்கான கருவிதான் அமுக்க கணிச்சி அல்லது போட்டணி அமுக்கமானி. இதுதான் அந்த கருவி. இதுல வேலை ஒன்றுமே இல்லை. நான் இணைக்கப்பட்ட தொகுதியில என்ன பிரஷர் இருக்குது என்று அளந்து சொல்லும், அவ்வளவுதான். வேற இதுல இதை பார்த்தா மீட்டர் 2 விளங்கும், அதுல யோசிக்க ஒன்றும் இல்லை. இது சும்மா அமுக்கத்தை அளக்குற கருவி. இதுல பெயர் அமுக்க கணிச்சி அல்லது இன்னொரு பெயர் போட்டணி அமுக்கமானி, அவ்வளவுதான். இப்படி ஒரு 6 சந்தர்ப்பத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற வாயு தொகுதியோட வெப்பநிலையை மாற்றுவோம். ஒவ்வொரு வெப்பநிலையை ஒத்த ப்ரெஷரை நோட் பண்ணுவோம். அந்த வெப்பநிலையோட ப்ரெஷருக்கான கிராஃபை வரைவோம். அந்த கிராஃப் எங்களுக்கு உற்பத்தியினூடாக போற நேர்கோடாக வரும் என்று சொன்னால்
அமுக்க விதி உண்மை என வாய்ப்பு பார்க்கலாம். கவனம், இதுல கெல்வினை போட்டா தான் உற்பத்தியினூடாக போகும். செல்சியஸை போட்டிங்கள் என்றால் MXRC என்ற வடிவத்துல வரும். ஸோ அதுகளை கொஞ்சம் கவனமா அப்சர்வ் பண்ண வேணும். ஸோ இதுதான் இதோட கன்செப்ட். இனி நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்யக்கல நிறைய விடயங்களை பார்ப்போம். அதை நான் கேள்விகளை செய்து வரேன். இந்த ப்ராக்டிக்கல்ட கன்செப்ட் இதுதான். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். சரி, மேலே ஒரு ஒன்றில் காட்டப்பட்ட உபகரண ஒழுங்கமைப்பானது வளிமண்டல அமுக்கம் 1/15 பஸ்காலாக உள்ள போது அமுக்க விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சரி, கவனிங்க. பொதுவா இதுல தார அமுக்கமானி உள்ளுக்கு இருக்கிற அமுக்கத்தை நேரடியா அளக்காது. இதுல தார அமுக்கமானி பொதுவா ஒரு 90% வளிமண்டல அமுக்கத்துல இருந்து இந்த தொகுதியிட பிரஷர் எவ்வளவால கூட என்றுதான் அளக்கும். சரிதானே? ஓகே. காட்டப்பட்ட உபகரண ஒழுங்கமைப்பானது வளிமண்டல அமுக்கம் 1/15 பஸ்காலாக உள்ள போது அமுக்க விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமா இந்த அமுக்க கணிச்சிட வாசிப்பு ஒரு 4/15 பஸ்கால் என்று சொன்னா உள்ளே உள்ள வாயுவின் அமுக்கம் 4/15 வராது. அது வளிமண்டல அமுக்கம் சார்பா தான் 4/15. உள்ளே உள்ள வாயுட அமுக்கம் 5/15 வரும். சில இடங்கள்ல அவர் கேள்வியிலேயே சொல்லுவார், நேரடியாவே சொல்லுவார், இவ் அமுக்க கணிச்சியானது தொகுதியினுள் உள்ளே உள்ள அமுக்கத்தையே அளக்கின்றது என்று நேரடியா சொல்லுவாரு. அப்படி சொல்லாத இடங்கள்ல வளிமண்டல அமுக்கத்தை விட மேலதிகமா இதுக்குள்ள எவ்வளவு பிரஷர் என்றதைத்தான் இந்த கருவி அளக்கும். சரியா? உருவில் காட்டப்பட்டுள்ள குறியீடுகளை இனம் காண்க. சரி, ஏ என்ன? ஏ தான் அமுக்க கணிச்சி அல்லது போட்டனின் அமுக்கமானி. அதுதானே எல்லாருக்கும் தெரியும். ஏ வந்து அமுக்க கணிச்சி அல்லது போட்டனின் அமுக்கமானி. அமுக்க கணிச்சி அல்லது போட்டனின் அமுக்கமானி. இந்த சில பேர் இதை கண்டா ஏதோ பெருசா யோசிப்பீங்க. அது ஒன்றுமே இல்லை, சும்மா பிரஷரை அளக்குற ஒரு மீட்டர். அநேகமா நீங்கள் இந்த டயர் ஷாப், கார் டயர் ஷாப்புக்கு போனீங்களா அவங்ககிட்ட இந்த மீட்டர் இருக்கு. சும்மா ஒரு மீட்டர். எங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல இந்த ப்ராக்டிக்கல் இருந்தது இரசத்தை பயன்படுத்தி செய்யற மாதிரி. இப்ப அது இல்லை, அதனால உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் இல்லை இப்ப. சரி, பி என்ன? பிஆர். பி என்னன்னு சொன்னா மெல்லிய சுவருடைய வட்ட அடிக்குடுவை. இந்த வட்ட அடிக்குடுவையை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது மெல்லிய சுவருடையதாகத்தான் சூஸ் பண்ண வேணும். சரிதானே? ரைட். மெல்லிய சுவருடைய, மெல்லிய சுவருடைய வட்ட அடிக்குடுவை. சி. சி ஒரு முகவை, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. சி ஒரு முகவை. டி வெப்பமானி. டி ஒரு வெப்பமானி. இ என்ன? கலக்கி. கலக்கியை நாங்கள் பொதுவாக பயன்படுத்துற அந்த கலக்கியில 2 கேள்வி வரும் தெரியுமா? ஒரே விஷயம் ஆனா 2 கேள்வி. அந்த கலக்கியை ஏன் பயன்படுத்த வேணும் என்று சொன்னா தொகுதி முழுவதும் ஒரே வெப்பநிலையில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்த. மாறி இதே கேள்வி இப்படி கேட்பார், தொகுதி முழுவதும் ஒரே வெப்பநிலையில் உள்ளது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர் என்று கேட்பார். கலக்கியால் கலக்குத. என்ன சொல்றேன்னா ஒரே விட ஒரே கேள்வி, அது 2 வழியா கேட்கலாம். ஒன்று ஏன் கலக்குறேன்னு கேட்பாரு, இன்னொன்று நாங்கள் கலக்கினா என்ன நடக்குமோ அதை எப்படி ஏற்படுத்துவீங்கன்னு கேட்பார். முதல்ல எப்படி கேட்கலாம்? கலக்கியால் கலக்குவதன் நோக்கம் யாது? கலவை முழுவதும் ஒரே தொகுதி முழுவதும் ஒரே வெப்பநிலையில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்து.
மாறிக்கப்பாரு தொகுதி முழுவதும் ஒரே வெப்பநிலையில் உள்ளது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்? கலக்கியால் தொடர்ந்து நன்கு கலக்குதல். ஒரே கேள்வி 2 கேள்வி, ஒரு விஷயம் 2 கேள்வியா வரும். கவனம். சரி, நான் விடையை மட்டும்தான் எழுதி காட்டுவேன். நான் விளக்கம் சொல்ல மாட்டேன். ஒரு 2, 3 நிமிடம் கான்செப்ட சொல்லுவேன். அதுக்கு பிறகு விடை தான் சொல்லுவேன். அந்த டேர்ம் வேர்ட்ஸை தான் சொல்லுவேனே தவிர கூட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேள்வியில். சரி, பகுதி பகுதி என்னன்னா கலக்கி. இதுதானே கலக்கி. சில பேர் சொல்ல இந்த தியரி எதிர்பார்க்க வேண்டாம். சரிதானே, நான் விடைகளை தான் சொல்லுவேனா. சரி, வாயு தொடர்பான இரு கணியங்களை மாறிலியாக பேணினால் மாத்திரமே அமுக்க விதியை அவ்வாயுவிற்கு பிரயோகிக்க முடியும். மாறிலியாக பேண வேண்டிய கணியங்கள் யாவை? எல்லாருக்கும் தெரியும் தானே. அமுக்க விதி என்று சொன்னா பீக்கும் தனி வெப்பநிலைக்கும் கதைக்கிறது. இது ரெண்டுக்கும் கதைக்க வேணும்னா அவங்களுக்கு மூல் மாறக்கூடாது, அல்லது திணிவு மாறக்கூடாது, கனவளவு மாறக்கூடாது. என்னென்ன மாறாம பேண வேணும்? இந்த வேலையை நீங்க செய்யும் பொழுது என்னென்ன மாறாம பேண வேண்டும்? ஒன்று, வாயுவின் கனவளவு. இரண்டாவது, வாயுவின் திணிவு. வாயுவின் திணிவு. ஏயையும் பியையும் இணைக்கும் குழாய் கொண்டிருக்க வேண்டிய இயல்பு தருக. இங்க பாருங்க தான் எங்களோட வாயுட மூல் என்று சொன்னா சரிதான். பட் நாங்கள் அநேகமா அதை திணிவுன்னு தான் சொல்லுவோம். இந்த திணிவு மாறாட்டி மூல் மாறாது தானே. சரி, நீங்க திணிவுன்னு சொல்றது நல்ல, அப்படித்தான் நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. சரி, இதை கவனிங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற இந்த குழாய் இருக்குத்தானே, இந்த குழாய்க்குன்னு சொல்லி முக்கியமா 2 இயல்பு வரும். அது நீங்கள் நிறைய பிராக்டிக்கல் இதை கேட்பாங்க. ஒன்று, இந்த குழாய் இருக்குத்தானே, இது சிறிய குறுக்குவெட்டு பரப்புடையதாக இருக்க வேணும். இன்னொன்று, நீளம் குறுகியதாக இருக்க வேண்டும். இந்த குழாய் நீளம் குறுகியதாகவும் சிறிய குறுக்குவெட்டு பரப்புடைய குழாயாகவும் இருக்க வேண்டும். அந்த காரணம் என்னென்றா, புடுவையில் உள்ள வாயுவின் வெப்பநிலையில் இல்லாத வாயுவின் கனவளவை இழிவளவாக்க. சரிதானே. ரைட், நான் டிரெக்டா வெளியே தள்ள போறேன். சரி, ஏயையும் பியையும் இணைக்கும் குழாய் கொண்டிருக்க வேண்டிய இயல்புகளை தருக. ஒன்று, நீளம் குறுகியதாக இருக்க வேண்டும். நீளம் குறுகியதாக இருத்தல். இரண்டாவது, சிறிய குறுக்குவெட்டு பரப்புடையதாக இருத்தல். சிறிய குறுக்குவெட்டு பரப்புடையதாக இருத்தல், அல்லது சிறிய விட்டமுடையதாக இருத்தல். ரெண்டு ஒன்றுதான். C1 குறிப்பிட்ட இயல்புகளை கொண்ட குழாய் பயன்படுத்துவதனால் பரிசோதனையின் அனுகூலம் யார்? இந்த இயல்புடைய குழாயை நீங்க யூஸ் பண்றதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்று கேட்கிறாரு. பெனிஃபிட் இதுதான். சரிதானே. புடுவையில் உள்ள வெப்பநிலையில் இல்லாத வாயுவின் கனவளவை இழிவளவாக்க. சரியா? அதுல ரீசன் உங்களுக்கு தெரியும். நான் விடைய மட்டும்தான் சொல்றேன். அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு விளக்கங்கள் எல்லாம் சொல்ல இயலாத கட்டம். சரியா? எப்படியோ பாடமாக்கி சரி விடைய எழுதி போடுவாங்க. இனி டைம் இல்லை தானே. சரி,
இவ்வமைப்பில் காணப்படும் B கொண்டிருக்க வேண்டிய இயல்பு யாது? அதற்கான காரணம் யாது? B என்றா என்ன? B என்றா யாரு? B வந்து வட்ட அடிக்குடுவை. நீங்க இந்த வட்ட அடிக்குடுவையை நீங்க தெரிவு செய்யும் பொழுது மெல்லிய சுவருடையதாகத்தான் வர வேணும். மெல்லிய சுவருடையதாகத்தான் வர வேணும். ஏன் நாங்க மெல்லிய சுவருடைய வட்ட அடிக்குடுவையை சூஸ் பண்ணோம்டா, எங்களோட வெப்பமானி அளக்க போறது வெளியால உள்ள வெப்பநிலைய. ஆனா வாயுட வெப்பநிலை என்று சொல்றது உள்ளுக்கு இருக்கிற வெப்பநிலை. கண்ணாடி ஒரு அறுதிக் கடத்தி. இப்ப இந்த இடத்துல உள்ள வெப்பமானி, இந்த இடத்துல உள்ள வெப்பநிலையைத்தான் எங்களோட வெப்பமானி வாசிக்கும். கண்ணாடி அறுதிக் கடத்தி என்று சொன்னபடியினால கட்டாயம் உறுதி நிலையில கண்ணாடியோட உட்பகுதியில வேற வெப்பநிலை வரும். பட் எங்களோட வெளியால உள்ள வெப்பம் தான் உள்ளுக்கும் இருக்குது என்று கன்ஃபார்ம் பண்ணோம்னா, உங்களுக்கு வெப்ப கடத்தாரோட கான்செப்ட் தெரியும் தானே? H/T = kAg-ல அந்த தூரம் குறைவாக இருக்கும் பொழுது வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு குறைவா இருக்கும். எனவே வெளியால உள்ள வெப்பநிலை தான் கண்ணாடியின் உட்பகுதியிலையும் உள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அதனால இந்த வட்ட அடிக்குடுவை மெல்லிய சுவருடையதாக இருக்க வேண்டும். கவனம். அதே மாதிரி உள்ளுக்கு பயன்படுத்துற வழி உலர் வழியா இருக்க வேணும். இது ரெண்டும் கவனம். சரி. இவ்வமைப்பில் காணப்படும் B கொண்டிருக்க வேண்டிய இயல்பு யாது? அதற்கான காரணம் யாது? B கொண்டிருக்க வேண்டிய இயல்பு மெல்லிய சுவருடையதாக இருத்தல் வேண்டும். மெல்லிய சுவருடையதாக இருத்தல். அதுக்கான காரணம் என்னண்டா, வெளி மேற்பரப்பினதும் உள் மேற்பரப்பினதும் வெப்பநிலை சரிதானே வேறுபாட்டை இழிவளவாக்க. என்ன சொல்றேன்? வெளி மேற்பரப்பினதும் உள் மேற்பரப்பினதும் வெப்பநிலை வேறுபாட்டை இழிவளவாக்க. இப்ப தடிப்பு அதிகமா இருந்தா வெளியால 40 இருக்கும், உள்ளுக்கு 38 தான் வரும். காரணம் தெர்மல் கண்டக்ஷன். இயலுமான அளவு மெல்லிசா எடுத்துட்டோம்டா வெளியால் என்ன வெப்பநிலையோ அதே வெப்பநிலை தான் உள் மேற்பரப்புக்கும் வரும். உள் மேற்பரப்பு என்ன வெப்பநிலையில வருதோ அந்த வெப்பநிலையில தான் உள்ளுக்கு இருக்கிற வாயுவினுடைய வெப்பநிலையும் வரும். எப்படி எழுத வேணும்? வெளி மேற்பரப்பினதும் உள் மேற்பரப்பினதும் வெப்பநிலை வேறுபாட்டை இழிவளவாக்க. சரிதான். ரைட். வெப்பநிலை அளவீடு செய்யும் போது பரிசோதனையின் வலுவை இழிவாக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் உத்திகள் யாவை? உங்களுக்கு தெரியும் இந்த பிராக்டிக்கல்ல உள்ளுக்கு இருக்கிறது வலி ஒரு அறுதி கடத்தி. அவ்வளவு இலகுல வெப்பத்தை வாங்காது. நாங்கள் விரைவாக வெப்பநிலையா என்ன சொல்றேன்டா, வெப்பமானி 40 பாகை செய்ய காட்டுதுன்னு சொன்னா உள்ளுக்கு இருக்கிற வலி முழுவதும் அந்த 40 பாகை சீல தான் இருக்குது என்று உறுதிப்படுத்த வேணும். சும்மா வெப்பமானி 40 காட்டுது என்றதுக்காக உள்ளுக்கு இருக்கிற வலியும் 40ஓட தான் வரும் என்று சொல்லலாது. இந்த விஷயத்தை நீங்கள் வெப்பமானி என்னத்தை வாசிக்குதோ அந்த வெப்பநிலையில தான் உள்ளுக்கு இருக்கிற வலியும் காணப்படுது என்று சொல்லணுமெண்டா இந்த இடத்துல நீங்கள் விசேடமான சில விடயங்களை கையாள வேணும். ஒன்று, மெதுவாக வெப்பப்படுத்த வேணும். சரிதானே? இதை நீங்கள் சும்மா இப்படித்தான் சிக்கன் ஃப்ரை பண்ண போறீங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வெளியால கருகி போயிடும், ஆனா உள்ளுக்கு பச்சையாவே இருக்கு. அந்த லாஜிக் தான். உள்ளுக்கு வெப்பநிலை கூடி இருக்காது. மெதுவாக வெப்பப்படுத்த வேணும். இன்னொன்று, குறித்த வெப்பநிலையை அடைந்த பின்னர் பன்சன் சுவாலையை அகற்றி தொடர்ந்து நன்றாக கலக்கி
மீண்டும் பன்சன் சுவாலையினால் வெப்பப்படுத்தி அகற்றி கொஞ்ச நேரம் 40 பாகை சீல தான் அளக்க போறீங்கன்னு சொன்னா 40க்கு வந்த உடனே ரிமூவ் பண்ணி போட்டு கலக்குற, திரும்ப வைக்கிற, 40க்கு வந்தோடனே கலக்குற, இப்படி திரும்ப 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 பன்சன் சுவாலையை அகற்றி வைப்பதன் மூலம் குறித்த வெப்பநிலையில் சிறிது நேரம் பேணிய பின்புதான் நாங்கள் வாசிப்பெடுக்க வேணும். கவனிங்க, இப்படி ஒரு கேள்வி வரும். வெப்பமானி காட்டுகின்ற குறித்த வெப்பநிலையில் வழித்தொகுதி அடைந்து விட்டது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர் என்று கேட்டா, நீங்க இந்த வெப்பம் உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிற அவ்வளவு நேரமும் எங்களோட அமுக்க கணிச்சு ஆடிக்கொண்டிருக்கும், டிங் டிங் டிங்னு ஆடிக்கொண்டிருக்கும். சரி, எப்போது அமுக்க கணிச்சியில் வாசிப்பை எடுப்பீர் என்று கேட்டா, அமுக்க கணிச்சி உறுதியான ஒரு வாசிப்பை காட்டும் பொழுதுதான் நீங்க முடிவெடுக்கலாம் வெளியால உள்ள வெப்பநிலையும் உள்ளுக்கு இருக்கிற வளியும் ஒரே வெப்பநிலைக்கு வந்துட்டு என்றதை உறுதிப்படுத்தலாம். உறுதியான வாசிப்பு, அமுக்க கணிச்சிட அம்புக்குறி ஆடாம உறுதியா நின்றாதான் இது உறுதி வெப்பநிலை அடைஞ்சிட்டு அர்த்தம். அந்த பெருமானம் வரும் வரைக்கும் பன்சன் பர்னர அகற்றுதல் வெளியாக்குதல், சேர்த்த அகற்றுதல் வெளியாக்குதல் என்ற மாதிரி திரும்ப 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 செய்ய வேணும். ரைட், அப்படி ஒரு குறித்த டைமுக்கு மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் அந்த வெப்பநிலையை கொண்டு வரும். சரியா? நான் பிராக்டிக்கல் அடுத்தடுத்து வரும். ஒன்றரை பேக் தான் கதைப்பேன், அடுத்ததுக்கு கதைக்க வேண்டி வராது. சரிதான்? ரைட். சரி, வெப்பநிலை அளவீடு செய்யும் போது பரிசோதனையில் வலுவை இழிவாக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் உத்திகள் யாவை? வெப்பநிலைய அளவீடு செய்யும் போது சரிதானே, கொண்டு நீங்க மெதுவாக கலக்க வேணும். சரிதானே, கொண்டு மெதுவாக வெப்பப்படுத்த வேணும். மெதுவாக வெப்பப்படுத்தியவாறுதான் வாசிப்படுத்த வேணும். அதாவது மெதுவாக வெப்பப்படுத்த. என்ன கேக்குறான்னு விளங்கிட்டு தானே, நாங்க வெப்பநிலையை அளவீடு செய்யக்கல, வெளியால உள்ள வெப்பநிலை தான் உள்ளுக்கு இருக்குது கண்டு கன்ஃபார்ம் பண்ணினா வலு வெளிவளவாகும். ஸோ மெதுவா வெப்பப்படுத்த வேணும். ரெண்டாவது, கலக்கியால தொடர்ந்து நன்கு கலக்க வேணும். அப்பதான் வெப்பம் எல்லா இடத்தையும் சீரா பரவி உள்ளுக்கும் பரவும். ஸோ கலக்கியால் நன்கு கலக்குதல். மூன்றாவது, பன்சன் சுடரை கூட்டி குறைத்தல் அல்லது பன்சன் சுவாலையை சிறிதானே வெளியே உள்ளே அசைத்தல். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, வெப்பநிலை கூட்டினா வெளியே இருக்கிற, குறைஞ்சி போக்குல உள்ளுக்கு வைக்கிற, அப்படி நாங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணி 40 பாகைசியை டார்கெட் பண்ணினீங்களா ஒரு 41 45க்கு வெப்பமானி காட்டும் பொழுது பன்சன் பேர்னர் ரிமூவ் பண்ணி போட்டு நல்லா கலக்க வேணும். பன்சன் பேர்னர் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கலக்க வேணும். கலக்கிட்டு அது வெப்பநிலை குறையும், ஒரு 39க்கு வரும், திரும்ப உள்ளுக்கு அனுப்ப வேணும், திரும்ப நல்லா கலக்க வேணும். அப்படி எங்கட வெப்பமானி அமுக்க கணிச்சி இருக்குத்தானே, அது ஆடி 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 நிற்கும். இந்த உறுதியான வாசிப்பை காட்டும் வரைக்கும் நாங்கள் இந்த வேலை பார்க்க வேணும். சரியா? ரைட். மெதுவா வெப்பப்படுத்த வேணும், கலக்கியால நன்கு கலக்க வேணும், பன்சன் சுவாலையை வெளியே உள்ளே அசைத்து அந்த வெப்பத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேணும். அல்லது பன்சன் சுவாலையை கூட்டி குறைச்சும் இந்த வேலை பார்க்கலாம். பாடசாலை ஆய்வுக்கூடம் ஒன்றில் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட மேற்குறித்த பரிசோதனையை ஒத்த பரிசோதனையின் போது பெற்ற வாசிப்புகளின் அடிப்படையில் வரையப்பட்ட வரைவு அருகில் காட்டப்பட்டுள்ளது. தாழ் வெப்பநிலையில் நேர்கோட்டில் இருந்து விலகுகின்றது என மாணவன் ஒருவன் கூறினான். இக்கூற்றினை நீர் ஏற்றுக்கொள்கின்றீரா? காரணம் தருக. இது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். நாங்கள் உள்ளுக்கு சிறை பிடிச்ச வழி இருக்குத்தானே, அது ஒரு ஈரப்பதன் கூடிய வழியா இருந்தால் அல்லது நீராவி உள்ளடக்கம் அதிகமா இருக்கிற ஒரு வழியா இருந்தா
தாழ் வெப்பநிலையில பனிவடிய தொடங்கும், அதாவது நிரம்பல் அடைய தொடங்கும். உங்களுக்கு தெரியும் தானே, நிரம்பலாவி வாயு விதிகளுக்கு கட்டுப்படாது. சரிதானே? நீங்க என்ன சொல்ல வேணும்? மாணவன் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வாரத ஒப்சர்வ் பண்றாரு, இது சாத்தியமா? சாத்தியம். சரிதானே? இக்கூற்றினை நீர் ஏற்றுக்கொள்கின்றீரா? ஏற்றுக்கொள்கின்றீரா? ஆம். ஆம். விளக்கு காரணம் தருக. ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆம். சரிதானே? சிறை ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட வழியானது அதிக அளவு நீராவியை கொண்டிருக்கலாம். எனவே தாழ் வெப்பநிலையில், நான் இந்த லைனை விட்டுட்டேன். சரிதானே? நான் வசனத்துல சொல்றேன்னா, எனவே தாழ் வெப்பநிலையில் அவ்வழியானது நிரம்பலடையலாம், நிரம்பலாவி வாயு விதிக்கு கட்டுப்படாது. ஆம், ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட வழியில் அதிக அளவு நீராவி காணப்படலாம். குறைந்த வெப்பநிலையில் அவ்வழியானது நிரம்பல் அடையலாம் அல்லது நிரம்பலாவியாக மாறலாம். நிரம்பலாவி வாயு விதிகளுக்கு கட்டுப்படாது. இந்த ஏரியாவுல ஏன் அப்படியான வழிகோடு வந்ததென்றா, உள்ளுக்கு சிறைபிடிக்கப்பட்ட வழி நிரம்பலாவியாக நடந்து கொண்டதுதான். சரிதானே? அமுக்க வாசிப்பின் செம்மையை கருத்தில் கொண்டு எவ்வாறானதொரு அமுக்கமானி தெரிவு செய்யப்பட வேண்டும்? செம்மை கூடிய அமுக்க வாசிப்பை நீங்கள் எக்யூரேட்டா வாசிக்க வேணுமெண்டா எப்படியான ஒரு அமுக்கமானியை தெரிவு செய்ய வேணும்? செம்மையை கருத்தில் கொண்டு, செம்மை கூடிய செம்மையை கருத்தில் கொண்டு சொன்னா செம்மை கூடினது. சரிதான். செம்மை கூடிய அமுக்கமானி. இது செம்மை கூடிய அமுக்கமானியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிற? எப்படின்னு சொன்னா, இப்ப அமுக்கமானி ஒன்று இருக்குது. அந்த அமுக்கமானியில சரிதானே வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் குறைஞ்ச அல்லது இழிவெண்ணிக்கை குறைஞ்ச ஒரு அமுக்கமானியை சூஸ் பண்ணி நீங்கள் என்றா உங்களுக்கு நல்ல சரிதானே. இப்ப செம்மை கூடிய அமுக்கமானி என்று போட்டீங்கன்னா சரி, அல்லது இழிவெண்ணிக்கை குறைந்த அமுக்கமானி. அப்பதான் எங்களுக்கு திருத்தமா பிரஷர் அளக்கலாம். சரி, இப்படி 1-2 கேள்விகள் வரும், அதெல்லாம் யோசிக்க கூடாது. சரி, டியினது வாசிப்பு 77 பாகிசியாக உள்ள போது ஏயின் வாசிப்பு 1/10 பஸ்கால் ஆகும். டியின் வாசிப்பு 127 பாகிசியாக அதிகரிக்கும் போது ஏயினது புதிய வாசிப்பு யாது? இது நீங்கள் மனதால செய்யலாம். பட் இது ஸ்ட்ரக்சர் தானே, நாங்கள் மேத்தமெட்டிக்கலா செய்வோம். உங்களுக்கு தெரியும் தானே, பி நேர்வீத சமன் டி. முதலாவது சந்தர்ப்பத்துல கவனம், இது பாகிசியில் இருக்குது, நாங்கள் கெல்வினுக்கு மாற்ற வேணும். அப்ப எங்கட 77 கூட 273 கூட்ட வேணும். கூட்டினா 350. 350 நேர்வீத சமன். பாருங்க, ஏ ஆனது வளிமண்டல அமுக்கத்தில் இருந்தான மேலதிக அமுக்கத்தையே வாசிக்கும். நான் சொன்னேன் தானே, இவர் இந்த களியில சொல்லிட்டாரு, சொல்லாட்டியும் நாங்க அப்படித்தான் அடுக்கவேன். இப்ப ஏட வாசிப்பு 1/15, ஆனா வளிமண்டல அமுக்கத்தை விட மேலதிக அமுக்கத்தை தான் வாசிக்கும் என்று சொன்னா உள்ளுக்குள்ள மொத்த அமுக்கம் 2/15. 2/15 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி 127 கூட நீங்கள் 273 கூட்ட வேணும். கூட்டினா உங்களுக்கு 400 ப்ரொபோர்ஷனல் டு புதிய வாசிப்பு தான் கேள்வி. கவனிங்க, ஏயினது புதிய வாசிப்பு தான் கேள்வி. நான்
ப்ரெஷரை பீன்னு சொல்றேன். இதை சுருக்கினா எனக்கு உள்ளுக்கு இருக்கிற மொத்த அமுக்கம் வரும். இந்த கேள்வியில ஒரு லாஜிக் கொண்டு இருக்குது. இதை சுருக்கினா உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர் வரும். ஆனா கருவீட வாசிப்பு என்று சொல்றது உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர் இல்லை. உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர்ல இருந்து வளிமண்டல அமுக்கத்தை கழிச்சா ஒரு மேலதிக அமுக்கம் வருமே, அதைத்தான் கருவி வாசிக்கும். முதல் நாங்க உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷரை காணுவோம். சரிதானே? விளங்குதா? ரைட். ஸோ சுருக்கினா உங்களுக்கு இதுல சுருக்க வேண்டாம், இதுல நீங்க சுருக்க கூடாது, நான் சுருக்குவேன். சரிதான். ஸோ சுருக்கினால் உங்களுக்கு P7 2 தர 15 into 40 இதுல 35. சரியா? இப்போ 80/35 தர 15 80/35 நீங்கள் 16 நீங்கள் லெவலால சுருக்க 2. சரி, சுருக்கி நீங்கள் என்ன 2. சுருக்கல் நிதானமா சுருக்குங்க. ஓ 16 2 20ல 2 8. ஓகே, சுருக்கினீங்களா உங்களுக்கு P7 2.2 சம்திங் வரும். சரிதானே? ஸோ 2.28 தர 15 பஸ்கால் என்று வரும். ஆனா இது இல்லை விட. சரிதானே? நாங்க கண்டது சரி, நாங்க கண்டது உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர். ஆனா அவரு கேட்டது ஏ மானிட வாசிப்பு. அது என்னத்தை வாசிக்கும்? உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷரை வாசிக்காது. இந்த ப்ரெஷர்ல இருந்து வளிமண்டல அமுக்கம் இருக்குதானே, அதை கழிக்க வேணும். 1 தர 15 கழிச்சிங்களா இது உங்களுக்கு வாசிக்க போறது 2.28 தர 15 இருந்து 1 தர 15 கழிச்சிங்கள் என்றால் உங்களுக்கு அது வாசிக்க போறது 1.28 into 10⁵ பஸ்கால் என்று வரும். இதுதான் விட. சரிதானே? ரைட். இந்த போனவா வாசிப்பு வேற, உள்ளுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேற. ஸோ இதுதான் இந்த ப்ராக்டிக்கல். நீங்க இந்த ப்ராக்டிக்கல் அதிகமா இருக்குது. சரிதானே? நீங்க எங்க பார்க்கலாம்டா, இதை நீங்கள் எங்க பார்க்கலாம்டா, சரி நீங்க பார்த்து கொள்ளுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் ரெடி பண்ணல. சரிதானே? ஓகே, ஐ ட்ரை. சரி, நாங்கள் இதுல ஐடியாக்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வித்தியாசமான கேள்விகளை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல எழுதி போடுவேன். சரிதானே? அதை பார்த்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு கன்செப்ட் விளங்கிட்டேன்னா we can move further. சரிதானே? இப்ப இதுல பாருங்க, முக்கியமான ஐடியாக்கள் வர கேள்விகள் வரும். வெயிட் பண்ணுங்க. நியூட்டன்ட கூலிங் லோ தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா கவனம், அந்த வளிமண்டல சாரிர பதன் புனித ப்ராக்டிகல்லையும் அலர்ட்டா இருந்து கொள்ள வேணும். சரியா? அந்த இருக்குது FWCல கிடக்குது. சரிதானே? ரைட். அதே கேள்விகள் தான் அநேகமா ரிப்பீட் ஆகும். மேலும் சில விடயங்களை நீங்க யோசிச்சு செய்ய வேண்டி வரும். இந்த இதுல இருக்குது, இது சவுத்தர்ன் ப்ரொவைன்ஸ் பேப்பர் தான். இது தென் மாகாணம். சரிதானே? தென் மாகாணத்துல போட்டிருக்கிறாங்கல்லா கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்க வேணும். சரிதானே? ரைட். ஓகே, இதுலயும் நீங்க அந்த கேள்விகளை பாத்தீங்கன்னா விளங்கும். பேரை கேட்கிறாரு, ஈக்கு மிகவும் ஒடுங்கிய குழாய் பாவிப்பதன் காரணம்
நாங்கள் மேல கதைச்சோம் இந்த ஈய பத்தி. டிக்கு மெல்லிய சுவர்கள் காணப்பட வேண்டியதன் காரணம். ஏன் மெல்லிய சுவர் கதைச்சோம். உபகரணத்தின் உணர்திறன் பற்றி யாது கூறுவீர்? காரணம் தருக. இந்த போட்டனின் அமுக்கமானி இதர உணர்திறனை கேட்கிறாரு. இதர உணர்திறனை நாங்கள் அதிகமாக தான் எடுக்க வேணும். சரியா? சரி. ஒரு மாணவன் மிக விரைவாக கலக்குவதன் மூலம் வெப்பநிலையை உயர்த்த வேண்டும் என்று கூறுகின்றான். இக்கூற்று உடன்படுகின்றீரா? காரணம் தருக. சொல்லுங்க. மிக விரைவாக வெப்பநிலையை உயர்த்த வேணுமா? இல்லை, மெதுவாத்தான் உயர்த்த வேணும். காரணம், வழியோர அறுதிற்கடத்தி. அந்த விடைகள் எழுதி போடுவேன். சரிதானே? ரிப்பீட் ஆகிற ப்ராக்டிக்கலுக்கு நான் எழுதி போடுவேன். சரிதானே? நீங்க டெலிகிராம்ல ஒரு 1 to 2 டேஸுக்குள்ள செக் பண்ணிக்கொள்ள இயலும். சரி, இந்த உங்களுக்கு எல்லாம் கிடைக்க டைம் போதாது. நாங்கள் மேலுள்ள ப்ராக்டிக்கலுக்கு வருவோம். சரி, அடுத்தது எங்களோட அதிர்வெண் தெரியாத இசைக்கவையின் அதிர்வெண்ணை துணிவதற்கு பாடசாலை ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படும் நியம சுரமானி ஒழுங்கமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, இந்த ப்ராக்டிக்கல் தியரி ஒரு 2 தொடக்கம் 3 நிமிடத்துக்குள்ள கன்செப்டை மட்டும் சொல்றேன். ஐடியா. சரிதானே? ரைட். என்ன ஐடியாண்டா, உங்களுக்கு சுரமானில 2 ப்ராக்டிக்கல் இருக்கு. ஒன்று தெரியாத இசைக்கவை ஒன்றினுடைய மீடிரனை துணிதல். இன்னொன்று இசைக்கவை தொகுதி ஒன்றை பயன்படுத்தி மீடிரனுக்கும் நீளத்துக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்த்து. சரிதானே? 2 ப்ராக்டிக்கல். அதுல இவர் சொல்ற ப்ராக்டிக்கல் என்னன்னா, தெரியாத இசைக்கவையிட ஃப்ரீக்வன்சியை துணிகிறது. சரியா? இது எப்படி நாங்கள் துணியலாம்டா, அடிப்படை நிலையில தான் பறிவுறுகின்றது என்று உறுதிப்படுத்தும் பொழுது, அடிப்படை பறிவுலதான் பறிவடைகின்றது என்று உறுதிப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு தெரியும் தானே, 1/2L√T/M தான் ஒரு ஈர்க்கப்பட்ட இழையிட அடிப்படை பறிவுக்கான சமன்பாடு, பறிவு முடிவனுக்கான சமன்பாடு. அப்படின்னா உங்களுக்கு தெரியாத இசைக்கவை ஒன்றை கொண்டு வந்து அதை அதிர செய்து போட்டு நீங்கள் எங்கட பாலத்துல சுரமானி பெட்டியில இப்படிதான் வைக்கணும். சரிதானே? இப்படிதான் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது எப்ப காகித ஓடி தூக்கி வீசப்படுதோ அந்த டைம்ல இசைக்கவையிட ஃப்ரீக்வன்சியும் குறித்த நீளத்துக்கான அடிப்படை மீடிரனும் சமன் என்று கண்டுபிடிக்கலாம். அதுதானே? அடிப்படை என்று கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நாங்க சிறிய தூரத்துல இருந்து பாலங்களை வெளிநோக்கி அசைச்சு கொண்டு வருவோம். அதுதான். அந்த டைம்ல உங்களுக்கு என்ன முடிவெடுக்கலாம்? இசைக்கவையிட மீடிரன் என்று சொல்றது இந்த நீளத்தை ஒத்த ஈர்க்கப்பட்ட இழையிட அடிப்படை மீடிரனுக்கு சமன் என்று சொல்லலாம். பரிவடைகிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இந்த பாலங்களுக்கு இடையிலான நீளம் தெரியும், L தெரியும். தொங்க விடப்பட்ட திணிவு தெரிஞ்சால் mg தெரியும். இந்த கம்பியினுடைய அலகு நீள திணிவு m தெரிஞ்சால் T தெரியும், m தெரியும், L தெரியும். கம்பியினுடைய அடிப்படை மீடிரனை காணலாம். அறிவு என்ற காரணம் கம்பீர அடிப்பு கான்செப்ட் வந்து தானே. இந்த டீய இந்த எம்ன்னு சொல்றது அலகு நீள திணிவும். அந்த அலகு நீள திணிவை நீங்க கண்டு கொள்றதுக்கான ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. ஒன்று, இதே கம்பியிட ஒரு குறித்த நீளத்தை எடுத்து, சரிதான், ஒரு 4 மீட்டரோ ஏதோ ஒரு குறித்த நீளத்தை எடுத்து அந்த நீளத்தை ஆய்வு கூட இலத்திரனியல் தராசு அல்லது ஒரு முத்துலா தராசுல வச்சு நீங்கள் அளந்துட்டு அந்த மொத்த திணிவை கம்பியிட நீளத்தால பிரிச்சிங்கள் என்றா அலகு நீளத்திணிவை கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த எம்முக்கு பதிலாக ஏரோவை போடலாம். உங்களுக்கு கம்பியிட அடர்த்தி தெரிஞ்சா நுண்மானி திரை கணிச்சியை பயன்படுத்தி
கம்பிட விட்டத்தை கண்டு கம்பிட குறுக்குவெட்டு பரப்பையும் கண்டு இந்த எம்மை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இந்த எம்மை 2 மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் என்று விளங்கி கொள்ளும். சரி, அடுத்தது என்ன செய்வோம்டா, இப்படி 1 ஷாட்லையும் வாசிப்பெடுக்கலாம். இல்லைண்டா இதே இசைக்கவைக்கு ஃப்ரீக்வன்சி மாறாது, ஒரு இசைக்கவை தானே, அந்த இசைக்கவையிட ஃப்ரீக்வன்சி மாறாது. சரிதான். அப்ப எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மாறாது, எங்களுக்கு இந்த கம்பியிட அலகு நீளத்தினையும் மாறாது, கம்பியை மாத்தாத வரைக்கும். எங்களுக்கு இந்த இழுவையை மாத்த நீளத்தை மாத்தலாம். நாங்கள் இழுவையை எப்படி மாத்தலாம்னா, திணிவுகளை தொங்க விடுவதன் மூலம் இழுவையை மாத்தலாம். நாங்கள் எம்ஜியை எம்மை மாத்த இழுவை மாறும். இழுவை மாற அதை ஒத்த அறிவு நீளம் மாறும். ஒரு 6 திணிவுக்கு F0 மாறாத சந்தர்ப்பத்துல 6 பரிவு நீளங்கள் எடுத்து கிராஃப் ஒன்று கீறி கிராஃப்ட படித்திறன்ல இருந்து இந்த ஃப்ரீக்வன்சியை துணிஞ்சமெண்டா இன்னும் திருத்தமா வரும். டிரெக்டா ஒரு இடத்துல துணியலாம், அல்லது வரைஃப கீறியும் துணியலாம். வரைஃப கீறி துணியணுமெண்டா கட்டாயம் ஒரு சார் மாறி வேணும், ஒரு சாரா மாறி வேணும். தெரியாத இசைக்கவை ஒன்றினுடைய மீடியனை துணிவதற்கான சமன்பாடு ஒழுங்குபடுத்துவோம். F0 சமன் 1/12 TM. இங்க டீன்னு சொல்றது நாங்கள் திணிவை சேர்க்க போறோம். இப்ப எம்ஜி என்று வரும். என்னத்தை மாத்த என்ன மாறும்? இந்த எம்மை மாத்த இந்த எல் மாறும். சாரா மாறி எம், சார் மாறி நீளம். சரிதானே? அப்ப F0 ஸ்கொயர் சமன் 1/4L ஸ்கொயர் இன்டு எம்ஜியின் கீழ் ஸ்மால் எம். சாரா மாறி எம்மை எக்ஸ் அச்சில் வைக்க வேணும், சார் மாறி எல் வர்க்கத்தை y அச்சில் வைக்க வேணும். உங்களுக்கு எல் ஸ்கொயர் சமன் ஜி இளையம் F0 ஸ்கொயர் இன்டு 4.m என்று வரும். இந்த எம்மை நீங்கள் எக்ஸ் அச்சில் வைக்கலாம். இது உங்களோட படித்திறன், இது உங்களோட y அச்சு. y சமன் mx என்ற கிராஃப் வரும். நீங்கள் சுமைக்கும் சேர்க்கின்ற திணிவுக்கும் நீளத்திட அறிவு நீளத்திட வர்க்கத்துக்கும் கிராஃப் கீறினா உங்களுக்கு y சமன் mx என்ற கிராஃப் வரும். கிராஃப்ட படித்திறன்ல இருந்து நீங்கள் F0 ஜி உங்களுக்கு தெரியும், சரிதானே? பட் இந்த கம்பியினுடைய அலகு நீள திணிவு தெரியுமெண்டா நீங்க தாராளமா F0 கண்டுபிடிக்கலாம். இந்த அலகு நீள திணிவை நீங்க கண்டுபிடிக்க வேணும். அலகு நீள திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு குறுக்குவெட்டு பரப்பு அடர்த்தியை வச்சு வரலாம், இல்லைன்னா குறித்த நீளத்தை எடுத்து தராசுல நிறுத்து நிறைய நீளத்தால பிரிச்சும் வரலாம். சரிதானே? இதுதான் இதுல ஒரு கன்செப்ட், ஐ மீன் லாஜிக். பிராக்டிகல் என்று விளங்கப்படுத்த போனா 3 hour 2 hour கதைக்கலாம். சமரியான கொள்கை இதுதான். கேள்விக்கு வரும். சரி, சுமை ஏற்றப்பட்ட சுரமானி கம்பியை அதிரச் செய்வதற்கு அதிரச் செய்யப்பட்ட அதிர்வெண் தெரியாத இசைக்கவை சுரமானி பெட்டியில் வைக்கப்பட்டவுடன் சுரமானி கம்பியானது சுயாதீன அதிர்வு, வலிந்த அதிர்வு ஆகியவற்றில் அதிர்வு இயக்கத்திற்கு உட்படும். உங்களுக்கு தெரியும், எப்பயுமே நாங்கள் ஒரு பொருளை அதிர தூண்டுறோம்டா அது வலிந்த அதிர்வு தான், போஸ்ட் வைப்ரேஷன். நாங்க யாருக்கு அடிச்சாலும் அந்த அடியால வார வைப்ரேஷன் வலிந்த அதிர்வு தான், அறிவும் ஒரு வலிந்த அதிர்வு தான். சரிதானே? நாங்கள் இசைக்கவையை கொண்டு வந்து வச்சு இளைய அதிர தோன்றது ஒரு வலிந்த அதிர்வு. சரிதானே? வலிந்த அதிர்வு, போஸ்ட் வைப்ரேஷன். சுயாதீன அதிர்வு ஒரு நாளும் வராது. சுயாதீன அதிர்வு எப்ப தெரியுமா வரும்? நீங்கள் இசைக்கவையை வச்சு போட்டு தூக்கி நீங்கள் என்றா கம்பி சிறிது நேரம் தொடர்ந்து அதிர்கின்றது என்று சொன்னா அதை நாங்கள் சுயாதீன அதிர்வு என்று சொல்லலாம். மற்றபடி நாங்களா ஃபோர்ஸ் பண்ணி கொண்ட வைப்ரேட் பண்ண வைக்கிறோம் என்றா அது வலிந்த அதிர்வு தான். வலிந்த அதிர்வு. இந்த வலிந்த அதிர்விட ஒரு விசேட டைம் தான்
ரிசோனன்ஸ் பரிவு. சரிதான். ஓகே. அதிர்வெண் தெரியாத இசைக்கவைக்கு அடிப்படை பரிவு நீளம் பெறப்படும் விதத்தை சுருக்கமாக தருக. இந்த கேள்வியில விட எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறார்கள் எண்ணிக்கை மிக குறைவு. என்னன்னா சரியான சொற்களோட இதுக்கு விடை எழுதுறது இல்ல. அதிர்வெண் தெரியாத இசைக்கவைக்கு அடிப்படை பரிவு நீளம் பெறப்படும் விதத்தை சுருக்கமாக தருக என்று சொன்னா என்ன தெரியுமா நிறைய பேர் எழுதுவாங்க. இசைக்கவையை வைக்கும் பொழுது காகித ஓடி தூக்கி வீசப்படும் கணம் என்று எழுதுவீங்கள். மார்க்ஸ் வராது. இந்த கேள்வி அடிக்கடி வரும். சரிதானே? இந்த கேள்விக்கு சரிதானே நீங்கள் முக்கியமா நிறைய விடயங்களை உள்ளடக்கித்தான் ஆன்சர் எழுத வேணும். 4 லைன் விட்டு இருக்கிறார். சரிதானே? ரைட். அப்ப இந்த விடை எழுதுற முறையை பாருங்க. முதல் அடிப்படை பரிவு என்று உறுதிப்படுத்தணும் என்று சொன்னாலே முதல் விளங்கிக் கொள்ளுங்க. பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய பெருமானத்திலிருந்து. சரிதானே? நீங்க இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா மார்க்ஸ் இழக்கிற கேள்விதான் இது. வசனங்களை பாருங்க. சரியா? ஓடியை காகித ஓடியை காகித ஓடியை பாலங்களுக்கு மத்தியில் வைத்து. நான் முதல் வசனத்தை வாயால சொல்றேன். அதுக்கு பிறகு எழுதி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். சரி. காகித ஓடியை சரிதானே கம்பியின் மத்தியில் வைத்து பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய பெருமானத்திலிருந்து அதிகரித்து கொண்டு செல்லும் அதே வேளை. இப்படி சொல்லுவோம். சரிதான். அல்லது கம்பியின் மத்திய பகுதியில் வைத்து. சரிதானே காகித ஓடியை கம்பியின் மத்திய பகுதியில் வைத்து அதிரச் செய்யப்பட்ட இசைக்கவையை இரு பாலங்களுக்கும் நடுவே சரிதானே நிலை குத்தாக சுரமானி பெட்டியின் மீது வைத்து பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய பெருமானத்திலிருந்து அதிகரித்து செல்லும் போது காகித ஓடியானது நீளமாகும். சரிதானே? விளங்குதா சொன்னது? ரைட். இப்ப நாங்கள் எழுதி காட்ட வேணும். கம்பியின் நடுப்பகுதியில் சிறிய காகித ஓடியை ஏற்றி அதில் செய்யப்பட்ட இசைக்கவையை நிலை குத்தாக பாலங்களுக்கு நடுவே வைத்து பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய பெருமானத்திலிருந்து அதிகரித்து செல்லும் பொழுது காகித ஓடி தூக்கி வீசப்படும் கணம் சரிதானே அடிப்படை பறைக்குரிய நிலை என்று கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ஓகே. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடிக்கடி இந்த கேள்வி வரும். ஆனா மார்க்ஸ் எடுக்கிறார்கள் எண்ணிக்கை குறைவு. காரணம் சொற்பிரயோகம் பிழைக்கிறது. சரியா? நீங்க எதை நான் சொன்னதை நீங்க முன்னுக்கு பின்னுக்கு சொல்லலாம். ஆனா சகலதும் சொல்ல வேணும். சரிதானே? ரைட். சோ காகித ஓடியை கம்பியின் மத்திய பகுதியில் வைத்து
மத்தியில் ஏற்றி அதிரச் செய்யப்பட்ட இசைக்கவையை நிலைக்குத்தாக சுரமானி பெட்டியின் பாலங்களுக்கு மத்தியில் கவனிங்க, இந்த கேள்வியில சில ஸ்கீம்ல சில வசனங்கள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அந்த ஸ்கீமை படிச்சு அடுத்த வருடம் எழுதும் பொழுது அடுத்த வருடத்துல ஸ்கீம் போடுற ப்ரொஃபஸர் என்ன தெரியுமா செய்வாரு? இல்ல இப்படி எழுதினா தான் மார்க்ஸ் தருவான்னு மாத்திட்டுருவாரு. சரிதானே? நாங்கள் எழுதும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து எழுதி விட்டோம்டா சரிதானே, எங்களுக்கு பாதிப்பு இல்லை. நீங்கள் 2023 ஸ்கீமை பார்த்து 24 எழுதினீங்களா 2023ல சேர்க்காத வசனம் 24ல சேர்த்திருப்பார். அதனால நாங்கள் எங்களோட விடையை எப்பொழுதும் எங்களுக்கு வசதியமா எழுதிட்டோம்னா எங்களுக்கு பாதிப்பு இல்லை. சரியா? அதனால நான் சொல்றேன், நிலைக்குத்தாக சுரமானி பெட்டியின் மத்தியில் சரிதானே வைத்து, கம்பிக்கு அண்மையில் வைத்து, மத்தியில் வைத்து, பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய வருமானத்தில் இருந்து அதிகரித்து செல்லும் போது காகித ஓடி தூக்கி வீசப்படும் கணத்துக்குரிய கம்பியின் நீளமே அடிப்படை வரைவு நீளமாக பெறப்படும். திரும்பியும் சொல்றேன், காகித ஓடியை கம்பியின் மத்தியில் ஏற்றி அதிரச் செய்யப்பட்ட இசைக்கவையை நிலைக்குத்தாக சுரமானி பெட்டியில் பாலங்களுக்கு மத்தியில் வைத்து, வேணுமெண்டா சுரமானி பெட்டியில் என்ற சொல்ல நீங்க ஒமிட் பண்ணலாம். பாலங்களுக்கு மத்தியில் வைத்து பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய வருமானத்திலிருந்து அதிகரித்து செல்லும் போது காகித ஓடியானது தூக்கி வீசப்படும் கணத்தை ஒத்த கம்பியின் நீளம். என்னென்ன மிக 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 முக்கியமான வசனங்கள்னு சொன்னா, ஒன்று இது, ஒன்று இந்த மத்தியில் சரியா, நிலைக்குத்தாக சரிதானே, தூரத்தை சிறிய பெருமானத்தில் இருந்து தூக்கி வீசப்படும். இதெல்லாம் முக்கியமான சொற்கள். இதெல்லாம் இல்லைன்னா புள்ளிகள் வழங்கப்படாது. சரிதானே? ரைட், ஓகே. அப்ப நீங்கள் இதுல விடைய மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ள வேணும். அதிர்வெண் தெரியாத இசைக்கவைக்கு அடிப்படை என்று சொன்னா இவ்வளோத்தையும் எழுதத்தான் வேணும். இதே கேள்வி நாளைக்கு இப்படி கேட்கலாம், இசைக்கவையை எவ்வாறு சுரமானி பெட்டி மீது வைப்பீர் என்று கேட்டா சுரமானி பெட்டி நிலைக்குத்தாக வைத்தல், மார்க்ஸ் தர மாட்டாரு. எப்படி எழுதணும் தெரியுமா? இசைக்கவையானது அதிரச் செய்யப்பட்டு பாலங்களுக்கு மத்தியில் நிலைக்குத்தாக கம்பிக்கு அண்மையில் வைத்தல் வேண்டும். அந்த வசனங்களை பார்த்துக்கொள்ளும். அடுத்தடுத்த கேள்விகள்ல வந்தா நான் சொல்லி காட்டுறேன். அடிப்படை பரிவின் போது பாலங்களுக்கு இடையிலான தூரம் எல், இழையின் அலகு ஓரலகு நீளத்திற்கான திணிவு M0, சுமை M எனின் இசைக்கவையின் அதிர்வெண் F-ற்கான கோவையை வருக. சிம்பிள் என 1/, ரைட், ஓகே. உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் சரிதானே? ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்து வாங்க. சரி, கோணிங்க. ஸோ இந்த B1 இருக்குத்தானே, அதிர்வெண் தெரியாத இசைக்கவைக்கு
அடிப்படை பரிவு நீளம் பெறப்படும் விதத்தை சுருக்கமாக தருக. இந்த கேள்வியில நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கட்டாயம் வலியுறுத்தி எழுத வேண்டும். காகித ஓடியை கம்பியின் மத்தியில் வைத்து சரிதான் அதில் செய்யப்பட்ட இசைக்கவையை பாலங்களுக்கு மத்தியில் நிலைக்குத்தாக சுருமானிப்பட்டியின் மீது வைத்து பாலங்களுக்கு இடையிலான தூரத்தை சிறிய பெருமானத்திலிருந்து அதிகரித்து செல்லும் போது காகித ஓடி தூக்கி வீசப்படும். சரிதானே? காகித ஓடி தூக்கி வீசப்படும். அக்கணத்துக்குரிய சுரமானியின் நீளமே அல்லது கம்பியின் நீளமே அடிப்படை பரிவு நீளமாக பெறப்படும். இன்னும் தேர்ட் சை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ரிப்பீட்டர்ஸா இருப்பாங்க. இன்னும் இந்த கேள்வியில விடைப்பிடி தெரியுமா எழுதுவாங்க, காகித ஓடி தூக்கி வீசப்படும் போது. அவ்வளவு தான் அவங்க எழுதுறது, மார்க்ஸ் வராது. இரண்டாவது, அடிப்படை பரிவின் போது பாலங்களுக்கு இடையிலான தூரம் L, இழையின் ஓர் அலகு நீளம் திணிவு M0, சுமை M எனில் இசைக்கவையின் அதிர்வெண் F-க்கான கோவையை பெறுக. சரி, உங்களுக்கு தெரியும் தானே அடிப்படை ஃப்ரீக்வன்சியில அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு F0 1/T. இதுல நாங்கள் எடுத்த நியம சமன்பாடு தான் இது. பட் இந்த இடத்துல அவர் தந்த விஷயம் சார்பா நீங்க விட எழுதப்படும். அவர் தந்த தூரங்கள், அவர் தந்த தூரம் L, அவர் தந்த M0, நான் M என்று சொல்றது அவர் M0 என்று சொல்றாரு. சுமை M, F0 நான் சொல்றது அவர் F என்று சொல்றாரு. இந்த கோவைய அவர் தந்த கணியங்கள் எழுதினா தான் மார்க்ஸ் தருவார். அவர் என்ன சொல்றாரோ அதுலதான் எழுதுவார். எங்களை இஷ்டத்துக்கு இப்ப எழுதக்கூடாது. அந்த அடிப்படையில F சமன் 1/2L root of T சொல்றது இந்த இடத்துல அவர் T என்ற சொல்ல யூஸ் பண்ணல, அவர் M சொல்றார். இப்ப சுமை M என்று சொன்னா அதை G அளவு இருக்கினா உங்களுக்கு இழுவை வரும். mg கேபிட்டல் M போடுவான், mg கீழ் m0. ரைட், இதைத்தான் நீங்க எழுத வேணுமா. L சமன் 0.5, m0 சமன் 0.5 கிராம் மீட்டர் -1, m சமன் 2 கிலோகிராம் எனில் சுரமானி கம்பியில் தோன்றும் அலையின் அடிப்படை அதிர்வெண் யாது? மேல சமன்பாடு எடுத்துட்டேன், இதுல நம்பர் எல்லாம் தந்து உங்களை கால்குலேட் பண்ண சொல்றாரு. சரிதானே? முதல் இதுல இதை பிரதியிடுங்க, அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ F0 சமன் F0 இல்லை, சாரி, நான் மேல புல விட்டுட்டேன். சரிதான், அது F தான் வரும், F0 என்று வராது. சரி, நான் சொன்னதானே எல்லாம் எக்ஸாம்ல விடுறக்குள்ள. சரி, F சமன் 1/2L 2 தர 0.5 பிரதியிட்டு காட்டேன். நான் என்ன மெட்சிரமையை காட்டல, 2 தர 0.5 ஒன்று எனக்கு தெரியும், நான் அப்படி போட மாட்டேன். ரூட் ஆஃப் M-க்கு 2 கிலோகிராம், G 10, கீழே கவனமா M0 வந்து 0.5 கிராம், கிராம் தராரு, கிராம் வருது. நாங்க எல்லாம் SI லெவல்ல போட வேணும். 0.5 நாங்க என்ன செய்ய போறோம், 10⁻³ பெருக்கி கிலோகிராமாக போடுறோம். அவ்வளவுதான். இதை சுருக்கினா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிதானே? இதை நீங்க இலகுவா சுருக்கலாம் போலதான் விளங்குது. நான் சுருக்கி காட்டுறேன். எப்படி என்றா, இந்த 2 தர 5க்கு நீங்க 1 போடலாம். ஸோ அது 1, கீழே இது 1 டைம், இது 4 டைம், இது மேல போனா உங்களுக்கு 10 இன் 4 மாறும்.
ஸோ 4 தர 10 40,000. ரூட் ஆஃப் 40,000 உங்களுக்கு 202 வரும். என்ன சரி, இது உங்களுக்கு இலகுவான சுருக்கல். இதை நீங்கள் அவாய்ட் பண்ண தேவையில்லை. 200 ஹெர்ட்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு கிராஃபுக்கு போகல. சரிதானே? இசைக்கவையின் அதிர்வெண் யாது? இசைக்கவையின் அதிர்வெண் என்ன? மேல அறிவு நிலையில தானே. இப்ப எல் என்று சொல்றது என்ன? இந்த எல் என்று சொல்றது அவர் என்ன சொல்றார்? அடிப்படை பறிவு வரும்போது உள்ள நீளம் தானே. அடிப்படை பறிவின் போது பாலங்களுக்கு இடையிலான தூரம் தான் எல். அடிப்படை பறிவின் போது இந்த ஈர்க்கப்பட்ட இழையிட அடிப்படை மீடிரன் என்னவோ அதுதான் இசைக்கவையிட மீடிரன். அறிவு நடக்கிற சந்தர்ப்பத்துல தானே காகிதோடி தூக்கி வீசப்படும். அந்த கணத்துல இவர ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் அடிப்படை ஃப்ரீக்வன்சி தான் இசைக்கவையிட ஃப்ரீக்வன்சி. இதுக்கு காரணம் பறிவு. இதுக்கும் 200 ஹெர்ட்ஸ் தான் வரும். பறிவு நடந்தா மீடிரன் சமன். மேற்படி பரிசோதனையை மேற்கொள்ள சரிதான். பியில் பயன்படுத்திய முறையை விட வரைவு முறையே சிறந்தது என ஒரு மாணவன் வாதாடுகின்றான். மாணவனின் வாதத்துடன் உடன்படுகின்றீரா? விளக்குக. ஒரு தடவை சும்மா நீளம் M0 இழுவை அளந்து பிரதியிட்டா F வரும் தானே. அப்படி ஒரு தடவை செய்யாம ஒரு 6 தடவை செஞ்சு கிராஃபுக்கு மாத்தி கிராஃப்ல இருந்து நீங்கள் இந்த F துணிகிறது சிறந்ததுன்னு ஒரு மாணவன் சொல்றான். உடன்படுகின்றீரான்னா உங்களுக்கு எப்பயே தெரியும் கிராஃப்க்குறது எங்களுக்கு மேலும் திருத்தமான செம்மையான பெருமானங்களை கண்டுபிடிக்கலாம். அப்ப சரி, அது எப்பயும் கிராஃப் கிரீனம்னா இன்னும் திருத்தமான மீடிரனை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது ஒரு கணம் தானே. மேல சொல்றது ஒரே ஒரு தடவையோட முடிஞ்சு. ஆனா கிராஃப் சொல்றது 6 தடவை செஞ்சு அதுக்கு படித்திறன் கண்டு வரும் பொழுது இன்னும் திருத்தமான மீடிரனை கண்டுபிடிக்கலாம். உடன்படுகின்றீரா? ஆமா. விளக்குக. விளக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன தெரியுமா? மேலும் திருத்தமான, மேலும் அல்லது மேலும் செம்மையான மீடிரனை துணியலாம். மேலும் திருத்தமா துணியலாம். B2 பெற்ற கோவையை வரைவு முறையால் தெரியாத இசைக்கவையின் அதிர்வெண் துணிவதற்கு ஏற்றவாறு ஒழுங்குபடுத்துக. B2 வந்த கோவை எது? இதுதான். இந்த கோவைய நாங்கள் கிராஃப் மெத்தட்டுக்கு ஒழுங்குபடுத்த வேணுமா? அது நீங்க நேரடியா உங்களோட பிராக்டிக்கலி நாங்கள் அப்படித்தான் செய்யறது. கிராஃப் கறி தான் செய்யறது. இது ஒழுங்குபடுத்த சொல்றாரு. அதுதான். சரி, உங்களுக்கு தெரியும். நீங்க ஒழுங்குபடுத்தினீங்கள் என்றால் F ஸ்கொயர்ட் சமன் 1/4L வர்க்கம் ரூட் ஆஃப் கேபிட்டல் mg இன்கீழ் M0 ரூட் போயிடும் வர்க்கிச்சிருந்தானே. ஓ mg இன்கீழ் M0. ஸோ நீங்க சாரா மாதிரி சார் மாதிரியா வச்சுதான் கிராஃப் ஒழுங்குபடுத்தலாம். சரிதானே? உங்களுக்கு தெரியும் L வர்க்கம் சமன் g இன்கீழ் 4L வர்க்கம் M0. சரி, L வர்க்கம் அங்க போயிட்டு 4F வர்க்கம் M0 இன்டு கேபிட்டல் M அண்டு வரும். சரிதானே? ரைட். அப்ப இவ்வளவும் உங்களோட படித்திறன் என்ற மாதிரி வரும். சரி, C2 ஒழுங்குபடுத்திய கோவையில்
சார் மாறியையும் சாரா மாறியையும் குறிப்பிடுக. சார் மாறி என்று சொல்றது நாங்க மாத்திரத்தால மாறுறது. சாரா மாறி சொல்றது நாங்க மாத்துறது. இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை மாத்துவோம்? தொங்க விடப்படுற திணிவு எம்மத்தான் மாத்துவோம். இது சாரா மாறி. எக்ஸ் அச்சுல வாடுறது சாரா மாறி. எம்ம மாத்துறதாலதான் உங்களோட எல் மாறுது. அப்ப அது சார் மாறி. எம் சாரா மாறி. எல் வர்க்கம் சார் மாறி. ஓகே. எதிர்பார்க்கப்படும் வரைவினை பருமட்டாக கீழே உள்ள உருவில் வரைக. சரிதானே? இப்பயும் ஒரு கிராஃப் கீறும் பொழுது எக்ஸ் அச்சில என்ன, y அச்சில என்ன, என்ன அலகுன்னு சொல்ல வேணும். இந்த இடத்துல ஒரு அலகுகள் தரல தானே. நாங்கள் அலகை விட்டு போட்டு இல்லாட்டி நீங்கள் எஸ்ஐ அளவு போட்டாலும் பிழை இல்லை. சரிதானே? உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப் என்ன வடிவத்துல வருது? எல் வர்க்கத்துக்கும் நீங்கள் தொங்க விடுற திணிவு கேபிட்டல் எம்முக்கும் கிராஃப் கீறினீங்கள் என்றால் உங்களோட கிராஃப் y சமன் mx என்ற வடிவத்துல வர்க்கணும். எல் வர்க்கத்துக்கு தான் கீறீங்க, எல்லுக்கு கீறல. எல் வர்க்கம். எல்லுக்கும் எம்முக்கும் கீறினா அது உங்களுக்கு இப்படி வரும். சரிதானே? உங்களுக்கு உற்பத்தியினூடாக போற மாதிரி ஒரு நேர்கோடா வருமா? ஒரு நேர்கோடு நேர்கோடா பிறகு கிழமைக்குள்ள கூட இதை நீங்கள் கிலோகிராம், இதை நீங்கள் மீட்டர் வர்க்கம் பிராக்கெட்ல அலகு கூட வேணும். ஸோ கிராஃபை கீறுங்கன்னு சொன்னாருண்டா எக்ஸ் அச்சில் என்ன, அது அழகு என்ன, y அச்சில் என்ன, அழகு என்ன, இது எப்பயும் கம்பல்சரி. எந்த இடத்துல நீங்க அலகு போடாம விட்டாலும் பரவாயில்லை. ஆனா எப்பயும் அலகு போட்டு கிராஃப் கீற வேணும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். வரைவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கணியம் ஜி சார்பாக அதிர்வெண்ணிற்கான கோவையை தருக. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த வரைப்புல இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? படித்திறன். அந்த படித்திறனை இவர் ஜின்னு சொல்றாரு, கிரேடியனை ஜின்னு சொல்றாரு. அந்த ஜி சார்பா நீங்க சொல்ல வேணும். உங்களுக்கு இந்த விலங்கு தானே, உங்களுக்கு நான் இங்க எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறது விடத்துல எழுதுறேன்னா உங்களுக்கு ஜி சமன் ஸ்மால் ஜி ஓவர் 4f ஸ்கொயர்ட் m0 இப்படி எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஏன் தெரியுமா? வரைவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கணியம் ஜி சார்பாக அதிர்வெண்ணிற்கான கோவையை தருக. தொடர்பகங்கள்ல தொடர்பு என்று சொன்னா இதோட முடியும். ஆனா அதிர்வெண்ணுக்கு தான் கோவை கேட்கிறாரு. அப்ப நீங்க எஃப் எழுவாய் மாத்தி தான் கொடுக்க வேணும். இந்த எஃப் எழுவாய் மாத்தி கொடுத்தா தான் விட சரியா வரும். நாங்கள் இதுல இருந்து எஃப் எழுவாய் மாத்துவோம். ஸோ எஃப் சமன் ஜி இன் கீழ் 4 G ஸ்மால் m0 எஃப் வர்க்கம் தானே, ரூட் எடுத்து விட்டீங்கன்னா சரி. விளங்குதா? ரைட். இப்படிதான் கோவை கொடுக்க வரும். கவனம், அவர் எஃப்க்கான கோவையை கேட்கிறாரு. அப்ப நீங்க எஃப் எழுவாய் மாத்தி கொடுக்க வேணும். ஸோ ரூட் ஆஃப் ஜி ஓவர் 4G ஸ்மால் m0 என்று வரும். சரி, இதைத்தான் நீங்கள் எழுத வேணும் சொல்லிடலாம். தொடர்பை தருக என்று சொன்னா இதழினாலும் புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ரைட். உங்களுக்கு அந்த ப்ராக்டிகல் முடிந்தது. இதோட ஆன்சரை தான் நான் மேல் எழுதினதா. அடுத்த ப்ராக்டிகல்